ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் வந்து முக்கியமா நம்ம நெய்வேலி சக்தி கணேசனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா அவரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி சிஆர் பக்கம் நம்ம திரும்பவே இல்லை சார். அது வந்து கிட்டத்தட்ட சண்டே மீட்டிங் வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப அதுலயும் வந்து பிரேக் ஆயிருக்கு, நிறைய தொய்வாயிருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம ஆப் சைட்லயுமே வந்து கொஞ்சம் தொய்வு. அந்த ஆப்ல வந்து இந்த லிங்க் அப்டேட் பண்றது பிளஸ் லாகின் பண்ற அந்த சிஸ்டம்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு மாத்தியாச்சு. கூகுள் லாகினே கொடுத்தாச்சு, அதனால கூகுளை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபி பஞ்சாயத்து இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கனால நமக்கு வந்து இனி வந்து லாகின் ஈஸியா இருக்கும். சப்போஸ் வெப்சைட்லேயே ஆகட்டும் அல்லது ஆப்லேயே ஆகட்டும் வேற ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து சக்தி கணேசன்ட்டையும் அதே மாதிரி நம்ம இவர் சிங்கப்பூர் கணேஷ்குமார்ட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த தகவல் வந்து கரெக்டா ப்ராசஸ் ஆயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா லைவ் நிறைய போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது இடையில ஒரு 2 வாரம் வெளியூர் கோயில் குளம்லாம் சுத்தினதுனால ஆன்மீக டூர்லாம் சுத்தினதுனால கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிஆரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா அது ஒரு ஆட்டோமேஷன்ல ஓடிட்டே இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் தொய்வானது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்ததுனால சரி நம்ம மறுபடியும் வந்து ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகக்கூடாது, ஒரு பெரிய கேப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு அந்த மீட்டிங்கை வந்து நம்ம ஆப் மெம்பர்ஸுக்கும் சேர்த்து சிஆருக்கும் சேர்த்து கம்பைண்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து அப்படி கொடுத்தோம். அப்பேற்பட்ட இந்த மீட்டிங்ல வந்து தலைப்பு என்ன கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துட்டே இருந்தது. இப்போ தலைப்பு என்ன கொடுக்கறது அப்படின்னு பார்க்கல, தலைப்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தலைப்பு என்ன கொடுக்கறதுன்னு பார்க்கல, ஜோதிடம் என்றால் சும்மாவா அப்படிங்கிற அந்த தலைப்பு தான் செலக்ட் ஆச்சு. சரி அதையே கொடுத்துருவோம் அப்படின்னு அப்படியே வச்சாச்சு. இப்போ ஜோதிடம் என்றால் சும்மாவா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்ப தெரியும் அப்படின்னா அதுல ஒரு பஞ்சாயத்து வந்தாத்தான் தெரியும். இப்போ நார்மலா நம்ம வந்து காலை பத்தி நினைக்கவே மாட்டோம். அதாவது கண்ணாடி முன்னாடி நிற்போம், ஃபேஸத்தையும் பார்ப்போம், முடியத்தையும் பார்ப்போம், அதத்தையும் பார்ப்போம், எத்தையும் பார்ப்போம், காலை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஆனா அந்த காலில் பித்த வெடிப்பு அல்லது மத்த வெடிப்பு ஏதாவது ஒண்ணு வந்து அது வலி அப்படின்னு சுருக்கு சுருக்குன்னு ஏதாவது ஒரு வலின்னு இருந்ததுன்னா காலை மட்டும்தான் நினைப்பேன், வேற எதையும் நினைக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு இடத்துல அது வலி இருக்கையில தான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து அந்த முழுமையான கவனம் அது மேல போகும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வந்து வலி இருக்கிறப்பதான் அல்லது வழி தெரியாம நிக்கிறப்பதான் ஜோதிடம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறதாகட்டும் அல்லது எதிர்ப்பா பேசுறது, எத்திஸ்டா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. அதுல பெரும்பாலும் பாருங்க நிறைய பேர் வயசு கம்மியான வயசுல இருப்பாங்க, சின்ன வயசுல இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுடைய அந்த வயசு வேகம், அந்த இளமை முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது. ரெண்டாவது அந்த ஸ்பீடுக்கு அவங்க எந்த நெகட்டிவையும் பெருசா பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ லைஃப் வந்து ஒரே ஸ்மூத்தா ஒரே நேர்கோடா போயிட்டு இருக்கும். இந்த நேர்கோடா போறதுங்கிறது இசிஜில எல்லாம் நேர்கோடா போச்சுன்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த சுவாரஸ்யம் இல்லாம போய்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரையில அப்பதான் வந்து அந்த பிளக்சுவேஷன் ஆரம்பிக்கும். எப்போ படிப்பு முடிச்சு பள்ளிக்கூடத்துல முடிச்சு காலேஜ்னு போகும்போது ஒரு சின்ன பிளக்சுவேஷன் இருக்கும். காலேஜ் முடிச்சு சம்பாத்தியத்துக்குன்னு போகும்போது கொஞ்சம் பெரிய பிளக்சுவேஷன் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கிராஃப் ஷீட்டே கிழிஞ்சுக்கிட்டு போற அளவுக்கு மேல இங்களையும் ஓடும். அப்போ அந்த இடத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது எது, இந்த ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நிப்பாங்க, அப்பத்தான் வருவாங்க. எப்படின்னா எந்த முயற்சியும் எல்லா முயற்சியும் நம்ம எடுத்து அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல கடைசியா என்ன முயற்சி எடுப்பாங்கன்னா என்னால் ஆவது ஒன்றும் இல்லை இனி தெய்வமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். அந்த தெய்வமே அப்படின்னு போகும்போது சாமி வந்து பேசுற மாதிரி மட்டும் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாமியை 24 மணி நேரமும் தூங்க விட்டுருக்க மாட்டோம். நம்ம பயங்கர பிஸியா வச்சிருப்போம். நான் சொல்றேன் இதை மட்டும் கேட்டுட்டு போய் தூங்க அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கு கொண்டு போயிருப்போம். அதனாலதான் அவர் வந்து மௌனமே மொழி. அதாவது சார் இது என்ன சவுண்ட் வந்துட்டு இருக்கு, கணேஷ்குமார் சார் இருங்க. சார் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்களா?
கொடுத்துட்டேன். இப்பதான் ஓகே சார், நான் பண்றேன் சார், ஒரே நிமிஷம் சார். இப்போ அந்த வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிக்கிறது அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்படுத்தி ஆகணுமா, என்னையா கஷ்டப்படுறதுக்கு வந்தோம் அப்படின்னம்னாக்க நீங்க மற்ற இனக்குழுக்கள் அல்லது மத குழுக்கள் எதுல வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கலே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, நீ வந்து பாவம் செஞ்சவன், நீ வந்து கஷ்டப்படுறதுக்காக தான் பிறந்திருக்கிற, அல்லது வந்து உன்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக தான் இதை அனுபவிச்சு தீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல தான் ஆரம்பிச்சு போவாங்க. ஆனா நம்ம இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா, சைவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்ததும் ஆரம்பிக்கிறதே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம பெருமா மண்ணுன்னு வந்து ஒரு பாடல் ஆரம்பிக்க கூடாது. ஆனா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட் எதுக்கு எடுக்கிறாங்க? நம்ம வந்து நல்லா பிழைக்கணும், நீ வந்து புண்ணியம் பண்ணிட்டு தேப்பா வந்திருக்கிற அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாங்க. அப்ப நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிட்டு வந்திருந்தா அப்புறம் என்னத்துக்கே வாழ்க்கையில இம்பிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னம்னா, என்னதான் வந்து பிரமாதமான ஒரு சினிமாவா இருந்தாலும் அதுல ஒரு வில்லன் இருப்பார். என்னதான் அருமையான சாப்பாடா இருந்தாலும் அதுல உப்பு போட்டாதான் ருசிக்கும். அப்ப ஒரு வாழ்க்கையை ருசிக்கணும்னா அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் கடந்து போறப்பதான் கடவுள்கிட்ட போய் நிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் கற்பனை தானோ இல்ல வெறும் தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு ஒரு பாடல் வந்து பாரதியார் பாடியிருக்காரு. பிரமாதமான பாட்டு. அதுல யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு கனவு உலகமா கூட இருக்கலாம். இதை முடிச்சிட்டு, ஏன்னா நம்ம கனவுல வந்து ஏதாவது துக்கமான விஷயங்களை பார்த்தா அழுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஆபத்தை பார்த்தா கத்துவாங்க. அந்த கண்டிஷன்ல கூட நம்ம இருந்துகிட்டு இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கலாம். இது கனவு உலகமாக இருக்கலாம். இந்த கனவு முடிஞ்சு நினைவு வர்றதுங்கிறது எப்போங்கிற மாதிரியான ஸ்டைலா ஒரு பாடின அந்த பாடல் வந்து ரொம்ப பிரமாதமான பாடல். சரி, அப்போ இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வர்றோம் அப்படிங்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதாவது கஷ்டமே என்னன்னு தெரியாம ரொம்ப சந்தோஷமா பிரமாதமா அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டங்கிறது ஒண்ணு ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்ச நமக்கு வீட்டுல இருக்க பெரியவங்க அல்லது நமக்கு வெல்விஷரா இருக்கவங்க அல்லது ஒரு கைடன்ஸா இருக்கவங்க அவங்க முன்னால போய் நிக்கிறோம். அவங்க அவங்களுக்கான சொல்யூஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுலயும் தீரல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், கோயில் குளத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். அப்போ கோயில் குளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அல்லது எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எனக்கு ஒரு தொழில் செட் ஆக மாட்டேங்குது, அல்லது எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எனக்கு பொருளாதார பிரச்சனை தீரல. அப்ப எப்பத்தான் இதுல இருந்து விடுதலை வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க, ஒரு கொஸ்டின் மார்க்கு. அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜோசியர் முன்னாடி வந்துருவாங்க, இல்லாட்டி ஒரு சாமியார் முன்னாடி போய் நின்றுவாங்க. அப்போ இந்த இடத்துலதான் வந்து ஜோதிடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது வந்து யாருக்கு, மறுத்துரைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. சிலருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை, இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்துருவாங்க. அப்ப அதுல இருந்தே வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி என்னங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே அறிமுகமாய் வர்றதுனால அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நெறிமுறைக்கு கீழேயே போயிட்டு இருக்கும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி எத்திஸ்டா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வருவாங்க. ஆனா ஒரு வயசு வரைக்கும் வந்துடுறாங்க. எது, இந்த நாத்திகத்துல ஒரு வயசு வரைக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதுல அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியும் கிடைச்சிடும், 4 பேர்த்துக்கு தெரியற ஒரு ஃபிகராவும் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரும். இது மாதிரியான ஃபங்க் ஆகி நிக்கக்கூடிய ஒரு இடம்லாம் வரும். கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும். அந்த ஹேங் ஆகிற இடத்துல அவங்களும் இது மாதிரியான ஒரு சொல்யூஷனை தேடுவாங்க. ஆனா தான் தேடுற அந்த சொல்யூஷனை வெளியில காமிச்சுக்க முடியாது. என்ன காரணம், அவங்களுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்காக அவங்க வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வயசான ஆளுகளாகவும் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நமக்கு அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டியதில்லை. ஏன்னா ஒருத்தருடைய எண்ணத்தை மாத்துறது நம்ம வேலை கிடையாது. அதாவது ஜோதிடம் சிறப்பான ஒரு ஃபீல்டு, இதுல வந்து இது பொய்யெல்லாம் கிடையாது, இது ரொம்ப உண்மையானது, இவ்வளவு பர்ஃபெக்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் மேல கொண்டு போய் திணிச்சு நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லி வைக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத வேலை அது. ஆனா இதைத்தான் டிவியில விவாத மேடையில பண்ணுவாங்க. எப்படி, இங்கிட்டு ஒரு சாரர் நம்புறவர் இங்கிட்டு ஒரு சாரர் நம்பாதவர்னு உட்காந்துக்கிட்டு நேருக்கு நேரா இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல இந்த பக்கம் உட்காந்து பேசுறவங்களை எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க, அல்லது வாழ்க்கையில பெரிய தடுமாற்றங்கள் எதுவும் இல்லாம வந்தவங்களா இருப்பாங்க. இங்கிட்டு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு சிரமத்தை பார்த்தவங்க தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மேல அது இருக்கு, என்னால் ஆவதொன்றும் இல்லை, இனி தெய்வமேங்கிற இடத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத
ஒத்துக்கிட்ட எல்லாருமே பெரும்பாலும் ஜோசியத்துல ஈடுபாடாகவும் ஜோசியராகவுமே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த ஜோசியத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு புக் எழுதுறோம், நம்ம ஒரு புஸ்தகம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம், ஒரு ரிசர்ச் சப்ஜெக்ட் எழுதுறோம். அந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீசிஸா எழுதி அதுல பிஹெச்டி வாங்கிட்டு போய் அவர் வந்து அந்த வாழ்க்கையில டெவலப் ஆகி போயிருப்பாரு. ஆனா அதுக்கடுத்து வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அதே பிஹெச்டியை வந்து அதே டைட்டில எடுத்து அது தப்புன்னு நிரூபிப்பார். அப்ப என்ன ஆகும், இவருடைய பிஹெச்டி பண்ண அந்த தீசிஸ் வந்து இன்வேலிட் ஆகும். ஆனா இது வேலிட் ஆயிடும் அடுத்து வர்றது. ஆனா அது வரைக்கும் அவருக்கு அந்த உழைச்ச உழைப்புக்கு ஏத்த அந்த இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போயிருவார். ஆனா அது கடைசியில பொய்யாவே இருக்கலாம். அதனாலதான் தாலமி காலத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷமா என்னமோ பூமி மையமா வச்சு எல்லா கிரகங்களும் சுத்தி வருது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட சொன்னாங்க. அதையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அதே யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான வரலாறுகளை எல்லாம் நம்ம ஜோதிடத்துல படிக்க முடியும். அப்போ அன்னைக்கு கண்டிஷன்ல பூமி தான் மைய கோட்பாடு, இது வந்து கிரகங்கள்லாம் சுத்தி வருது அப்படின்னு சொல்லி சொன்னவங்கள, இதை மாத்தி சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்ன கோப்பர்னிக்கஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப காரணம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிலீஃப் அந்த இடத்துல. அது மாதிரி ஜோதிடத்துல வந்து இந்த பிலீஃப், அந்த நம்பிக்கை உருவாகிறது அப்படிங்கறத அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன, ஒரு பலன் சொல்றாங்க, அந்த பலன் வந்து அப்படியே நடக்குது அப்படின்னு வைங்களேன், அது ஆச்சரியமாயிரும் அவங்களுக்கு. ஆஹா, நான் சொன்னது அப்படியே நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி இந்த ஆரம்ப காலத்துல பலன் சொல்ல ஆரம்பிக்கிற காலங்கள்ல அந்த ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்து, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அல்லது நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஆச்சு, நீங்க சொன்ன மாதிரி சொத்து வாங்கினேன், வீடு கட்டினேன், ஏதோ ஒண்ணு. அப்ப சொன்னதுமே நமக்கு அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. ஆஹா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அடுத்தவங்கள்ட்ட நிச்சயமா நம்ம சொல்லியிருப்போம், ஒருத்தர்கிட்டயாவது சொல்லியிருப்போம். சரியா? ஏன்னா அது வந்து அவ்வளவு அதிசயத்தக்க மாதிரியான ஒரு விஷயமா நமக்கு நடந்திருக்கும். அப்போ ஜோசியத்தை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தின் வழியாவும் கொண்டு வந்துடலாம். என்ன காரணம், என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியர், ஒருத்தருக்கு ஜோசியம் வரணும், அவர் ப்ரொஃபஷனலா ஜோசியம் சொல்றதா இருக்கட்டும், அல்லது அமைச்சூரா சொல்றதா இருக்கட்டும், அல்லது வந்து அவருக்கு ஜோசியம் தெரிஞ்சிருக்கிறதாகட்டும், இது வந்து காட்ஸோட கிஃப்ட் இல்லாம நடக்காது அப்படிங்கறதுதான் உண்மை. என்ன காரணம்னா, ஐம்புலன்களையும் ஷார்ப்பா வச்சிருக்கணும் ஒருத்தர். அப்பதான் அவங்களால வந்து அந்த ஐம்புலனும் ஷார்ப்பா இருந்தா தான் ஒரு கேள்வின்னு வருதுன்னா அதுக்கு பதில் நம்ம உடனே எடுத்து சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி நம்மகிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க பதில் அவங்க உடல் மொழியிலேயாகட்டும் அல்லது சரௌண்டிங்லயாகட்டும் பிரபஞ்சத்திலேயாகட்டும் ஒரு பதில் வந்துடும். அந்த பதிலுக்கு அப்புறம் தான் கேள்வியே வரும், அல்லது கேள்வி வந்த அடுத்த செகண்ட் பதில் வந்துடும். இதை வந்து நம்ம கரெக்டா கேப்சர் பண்ண தெரிஞ்சா மட்டுமே போதும், நம்ம வந்து கரெக்டா எடுத்துடலாம். இப்போ சூரியனை பாக்குறோம், வெயில் அடிக்குது, வெயில்ல வந்து அடேங்கப்பா வெயில் வந்து விளக்கு மாத்த எடுத்து அடிக்கிற மாதிரி அடிக்குது அப்படின்றோம். ஆனா அதுல விப்ஜிஆர் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா, 7 வண்ணங்கள் சேர்ந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. நமக்கு அந்த ஆறெல்லாம் தெரியறது இல்லை. ஆனா அதை ஒரு பிரிசத்துல வச்சத்தையும் தெரியுதுன்னா அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இருந்தா தான் அதனுடைய ஆக்சுவல் பொசிஷன் என்னங்கிறது தெரியும் நமக்கு. அப்போ அது மாதிரி அப்படியான ஒரு பிரிசம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜாதக நோட்டு. அதை படிக்க தெரிஞ்சவன் ஜோசியம். சரி, இப்போ ஜோசியர் ஒருத்தர் படிச்சுட்டாரு அப்படின்னாக்க, அவங்க ஜோசிய ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல்ல கலட்டி தூக்கி எறிய வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார். ஒண்ணு வந்து தற்பெருமையும், இன்னொன்னு வந்து அது என்ன சொல்லுவாங்க, நல்ல பாயிண்ட் நினைச்சேன் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல. அதாவது முதல்ல வந்து அந்த நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போகவே கூடாது. ஏன்னா நம்மளை விட சிறப்பா படிச்சவங்க, ரொம்ப பிரமாதமா ஜோசியம் சொல்லக்கூடியவங்க, நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சுழல் வல்லன் ஜோர்விலன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்றாரு வள்ளுவர். அப்போ நம்ம இன்னொருத்தர் மேல பொறாமப்படுறதுங்கிறது, அதே மாதிரி நான் மட்டும்தான் கரெக்டா பண்றேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பஸ்ல ஏறினோம்னா முன்னால படியிலையும் ஏறலாம், பின்னால படியிலையும் ஏறலாம். இது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், வெளிநாட்டுல எல்லாம் கிடையாது. அப்போ எந்த படியில ஏறுறோங்கிறது முக்கியம் இல்ல, பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறோம்ல, அவ்வளவுதான். அது மாதிரி எதை சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நம்பும் சார், பசி நின்று போயிடும். அதாவது உப்புமா சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் சரி, ரசம் சாதம் சாப்பிட்டாலும், மோர் சாதம் இல்ல மட்டன் சிக்கன் அது எதுன்னு என்னத்தை சாப்பிட்டாலும் வயிறு நம்பி பசி நின்று போயிடும். அப்போ ஒருத்தருக்கு வந்து புளிக்குழம்பு சாப்பிட்டா தான் அன்னைக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கு, இன்னொருத்தருக்கு ரசஞ்சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அப்ப இந்த ரசஞ்சோறு சாப்பிட்றவர் இதை சாப்பிட்டா தாண்டா ஒழுங்கா இருக்கும்னு நம்ம மல்லுக்கட்ட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே வழியில வரல. எப்படின்னா, நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன்,
நான் ஜோதிடராக போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு 5வதுல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலையே ஜோசியம் படிக்கிறேன், அஸ்ட்ரானமி படிக்கிறேன்னு யாரும் வந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு விதத்துல செமத்தியா வாங்கியிருப்போம். அது ஏன் வாங்கினோம்னு போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுல நம்மள ஜோசியராக்கி விட்டு போயிடும். அடிச்ச அடியில சுனாமில சுத்தி விட்டு போயிருச்சான்னு வாங்கல, அது மாதிரி சுத்தி விட்டு போயிடும். அப்போ அந்த ஜோதிடத்தை வந்து நம்ம கையில பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே முதல்ல வந்து நமக்கு வந்து அந்த அந்த தன்மை வந்துருச்சுன்னா நிச்சயமா வந்து அது அந்த கரியர் வந்து பிரமாதமா கொண்டுட்டு போகும். அதுலதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஜோசியம் படிச்சவனுக்கு பூரா அந்த அர்த்தம் பிடிச்சுக்கும்டா, ஏன்டா தேவையில்லாம ஜோசியம் படிச்சுக்கிருக்கீங்க, 10 பைசா சம்பாதிக்க மாட்டாங்க, வெட்டியாத்தையும் சுத்திக்கிட்டு திரிவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. பூசாரி பொய்யும் புலவனார் பொய்யும் ஆசாரி பொய்க்கு அரை பொய் காணாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுல இதுல வந்து ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன தப்பு மறிவிருச்சு. பூசாரி பையும் புலவனார் பையும் ஆசாரி பைக்கு அரை பைக்கு காணாதுங்கிறதான் அதனுடைய ஆக்சுவல் ஸ்டேட்டஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூசாரி பையில என்ன வச்சிருப்பாரு? திண்ணீர் வச்சிருப்பாரு, 2 காணிக்கை காசு போட்டு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான் இருக்கு. புலவனார் பையில என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நிறைய ஓலையத்தான் தூக்கி சமந்துக்கிட்டு திரிவான். இப்ப என்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்புட்டு புத்தகம் வச்சிருப்பேன். காரணம், நம்ம படிக்கிறோமா படிக்கலையா வாங்கி பெருசா படிச்ச மாதிரி அடிக்கி விட்டுறணும். அப்ப அது மாதிரியான பாயிண்ட்ல புதுசா வச்சிருப்போம். நமக்கு புலவர்கள் பையில என்ன இருக்கும்? ஓலைச்சுவடிகள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆசாரி பையில பாத்தீங்கன்னா தாலி செய்யறதுக்கு அரை பவுன் வாங்கி உள்ள போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த அரை பவுன் போட்டிருக்கிறதுக்கு இந்த 2 பையும் ஈடாகுமானா ஈடாகாது. சரியா? அப்போ நம்ம சொல்லிக்கலாம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து நம்ம பேசுறதே செல்வம், அப்ப படிக்கணும் அதாயா செல்வம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம உள்ள என்னைக்குமே நமக்கு அதிசயம் தான். இருந்தாலும் அந்த ஆசாரி பொய்க்கு அரை பொய்க்கு காணாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அரை பைக்கு காணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஜோதிடத்துக்குள்ள வரையில வந்து நம்ம எப்படி வந்திருந்தாலும், எந்த ரூட்ல வந்திருந்தாலும், இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மன அமைதி. சார் நீங்க ஒண்ணு பண்றேன் பாருங்க, இன்னொருத்தர் சொல்றதுல தப்பு இருக்கு, இன்னொருத்தர் சொல்றது தவறா இருக்கு, அல்லது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கிரிட்டிசைஸ் பண்றதை விட்டுட்டு, நம்ம வந்து படிச்சிருக்கிறது சரியா, நம்ம போயிட்டு இருக்க ரூட் கரெக்டா, இன்னும் அகலமாவும் ஆழமாவும் படிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அந்த அகல ஆழங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சார். அந்த மன நிம்மதி வேற எதுலையுமே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசிய புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்து நீங்க நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அதான். அதனாலதான் அந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவேன். நற்குணமுடைய வேண்டை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதிய வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமேங்கிறான். ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு, ஜோதிட புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்தையே மறந்துடுவோம் சார். நமக்கு பின்னால சுத்தில என்ன நடக்குது ஏது நடக்குது என்னமும் கவனத்துக்கு வராது. இப்ப காது வந்து திறந்தே வச்சிருக்கான், ஏன்னா நிறைய கேட்கணும்னு. வாய் ஒண்ணுதான் வச்சிருக்கான், கம்மியா பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த திறந்து வச்சிருக்க காதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் எல்லா சவுண்டும் வந்து ஒழுகும், அது நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும். ஆனா தூங்குறப்பையும் பாருங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு தான் தூங்குறோம் நம்ம. அப்பையும் சவுண்ட் எல்லாம் கேக்குது, ஆனாலும் காது வந்து அங்க அனுப்ப மாட்டேங்குது, எங்க மூளை வந்து அதை ஏத்துக்கிறது இல்லை இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரே ஒரு கான்சென்ட்ரேஷன்ல உள்ள போயிட்டோம்னா அப்படியே ஷார்ப்பா நின்றுவோம். அப்ப ஷார்ப்பா நிக்கல, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஷார்ப்பா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா வரும். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அப்ப விதியினுடைய மறுபக்கத்தையே பார்த்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம தொடர்ந்து ஒரே விஷயத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல எமினென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஜோசியத்தை வந்து எள்ளி நகையாடணும்னு சொல்லி உள்ள வர்றாங்க இல்லையா? ஏன்னா ஜோசியத்தை வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரோட ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஏன்னா வி ஆர் நாட் அத்தாரிட்டி ஃபார் ஜோசியம். அப்போ அதே மாதிரி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு உள்ள வர்றாங்க பாருங்க, அவன் தான் பெரிய ஜோசியரா வருவான். இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப ஆழமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப ஈடுபாட்டோட. நிறைய ஜோசியர்கள் பேசுறப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து எதிர்த்து பேசினேன், அல்லது அப்படி இருந்தேன், எத்திஸ்டா இருந்தேன், அதா இருந்தேன், இதா இருந்தேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில ரைட்டு நான் இப்ப ஜோசியர் ஆயிட்டேன் அப்படின்னு முடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த ஜோதிடத்தை அந்த அனுபவம்ங்கிறது வந்து அலாதியான அனுபவம்னு சொல்லுவாங்கல்ல. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ன மாதிரி தான் இப்ப எல்லாரும் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஜோதிடத்துல வந்து அதனுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து 2 பேர் மியூட் போடவில்லை, புளியம்பட்டி வெங்கட்டு. சரி, அப்போ ஜோதிடத்தினுடைய பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து உள்ள நுழையிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஆழங்கால் பட்டு படிக்கணுங்கிறதுக்காக ஒன்னொன்னையும் கருத்தூன்றி படிச்சுக்கிட்டே வருவோம்.
படிச்ச பல விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்களா இருக்கு. ஆனா கண்டது கற்க பண்டிதன் ஆவான். நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது கரெக்டா வந்துடும். சோ அந்த வகையில நம்ம ஜோசியத்தை எல்லாம் படிச்சு நிறைய விதிகள் அது இதுன்னு எல்லாத்தையும் படிக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிச்சுங்கிறது கிடையாது, படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் போகாது அதுல. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்களுடைய கரணநாதன் யாரு? உங்களுடைய திதிசூன்ய ராசி எது? உங்களுடைய முடக்கு ராசி எது? உங்களுடைய இந்து லக்னம் எது? அப்படின்னு பலன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பலன் எடுக்கிறதுங்கிறது எல்லாம் வந்து அப்கோர்ஸ் அவங்க அதுல ட்ரெயின் அப் ஆனாங்கன்னா அது அவ்வளவு ஈஸியா இருக்கும். அவங்க வாட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, கரெக்டா பலன் சொல்லிடுவாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது, அதுக்கு சரியா இருக்கும். ஆனா நம்ம படிச்சு வந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தது இல்ல. இன்னைக்கு கூட ஒரு டாக்டரோட வெளில போயிருந்தேன், ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் வெளில போயிருந்தோம், டிராவல் போயிருந்தோம். அப்ப அவர் கேட்டுட்டு வர்றாரு, இந்து லக்னம் சார், இந்து லக்னத்தை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லல அப்படின்னு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன் சார், இதுல பஞ்சாயத்தே எனக்கு இதான் சார், எந்த டாபிக் கேட்டீங்கன்னாலும் அந்த டாபிக்ல வீடியோ இருக்கும். நான் இப்ப பேசுனேன்னா பேசுனதையே திருப்பி பேசுற மாதிரி தான் இருக்கு, அதனால வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால இந்து லக்னம் இருக்கு சார், நீங்க பாருங்க அப்படின்னு பேசிட்டு வந்தேன். அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் இந்து லக்னம் ஆகட்டும், முடக்கு ராசி ஆகட்டும், தனிஷ்டா பஞ்சமி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த லைன்ல அவங்க அதை பிடிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு, எளிமையா இருக்கு, சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, அதனால அவங்க அதுல போயிருவாங்க. அதுல பலனும் சொல்லுவாங்க, சரியாவும் வரும், தப்பெல்லாம் வராது. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து பராசரர் மெத்தட்ல ராசி சக்கரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அங்க உருண்டு வர்றோம். நமக்கு இது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம நண்பர் வந்து வேல்முருகன் ஒருத்தர் அனைமா இன்னைக்கு மீட்டிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த வர்க்க சக்கரங்களை பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுவார். அவரை ஒரு மீட்டிங்கே கூட எடுக்க சொல்லலாம் வர்க்க சக்கரத்தை பத்தி. அப்போ நாங்க ஒரு உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணுவோம்ல ஒரு ஜாதகத்தை வச்சு. அப்படி டிஸ்கஸ் பண்றப்ப இவர் வந்து வர்க்க சக்கரத்துல இப்படி இப்படி இருக்கு, அதனால இந்த பலன் அப்படின்னு எடுப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், இந்த ராசி சக்கரத்துல இப்படி எடுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது, சார் நீங்க உங்க அனுபவத்துக்கு நீங்க டக்குன்னு எடுத்துடுறீங்க, எங்க அனுபவத்துக்கு நான் எடுக்க முடியாதுல்ல, அப்போ வந்து நான் வர்க்க சக்கரம் பார்த்தேன்னா எனக்கு ஈஸியா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்றாரு. அப்ப அவருக்கு நம்ம இதுல ராசி சக்கரத்துல பலன் எடுக்கிற மெத்தடும் பார்த்திருக்கிறார், வர்க்க சக்கரத்திலையும் பார்த்திருக்கிறார். வர்க்க சக்கரம் அவருக்கு ஈஸியா இருக்குங்கிறார். அப்ப அதுல எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம சைட்ல எடுக்கிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து வர்க்க சக்கரம் போய் சுத்துறதுங்கிறதோ அல்லது அஷ்டவர்க்கம் போய் சுத்துறதுங்கிறதோ பெரிய வேலையா தெரியணும். அப்போ ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஜோதிடத்துல எங்க பஞ்சாயத்து வருது, பிரச்சனை வருது அப்படின்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா மாங்கல்ய தோஷம் வந்துடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா குடும்ப பாதிப்பு, 5ல குரு இருந்தா காரகோ பாவனாஸ்தி, இப்படி இப்படி சொல்லிட்டே போறோம். அதே மாதிரி பாவகிரக லக்னத்துல இருந்தா கீழான எண்ணம் கொண்டவன், கஷ்டப்படுறவன், ஏழ்மையில் உழல்பவன், அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சொல்றோம். சரி, இப்ப இந்த விதியை தூக்கிட்டு போய் எல்லா ஜாதகத்திலையும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ளை பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அதே சமயத்துல இந்த விதி தப்பா அப்படின்னா ரைட். அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னாக்க, 2 வீலர்ல கிளச் விடுறதுக்கு புரிஞ்சுக்கிறோம்ல, காரு பழகுறப்ப கிளச் விடுறதுக்கு புரிஞ்சுக்கிறோம்ல, அதான் இது. ஏன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் வண்டி வந்துருச்சு, இருந்தாலுமே அந்த கிளச்சை ரிலீஸ் பண்றதுங்கிறது ரொம்ப நிதானமா ரிலீஸ் பண்ணணும், இல்லாட்டி 2 ஆட்டை ஆட்டிட்டு ஆஃப் ஆயிரும். அப்போ என் நண்பர் தான், நான் 2 வீலர் அவருக்கு பழக்கி விட்டேன், எம்ஐடியில பழக்கி விட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த கிரகத்தை வச்சுக்கிட்டு இப்படி மாரடிக்கிறதுக்கு பேசாம டிவிஎஸ் வாங்கி ஓட்டிட்டு போயிடலாமா சார், என்னத்துக்கு சார் இந்த கியர் அப்படிம்பாரு. அப்போ அந்த அந்த இடத்த பழகி வெளியில வர்றோம் பாருங்க, அந்த இந்த நிதானம்னு ஒண்ணு கிடைக்கணும். அதாவது கிளச்சை எவ்வளவு விடணுங்கிற மாதிரியான பாயிண்ட் வருதுல்ல, அது மாதிரி நம்ம கத்துக்கிட்ட விதிகளை எவ்வளவு விடணும், விதி விலக்குகளை எவ்வளவு விடணும் அப்படிங்கிறத பழக பழக பழகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும். சித்திரமும் கைப்பழக்கம்னு மாதிரி. அப்ப இத பழகிறது தான் சார் ஜோசியம். எது, நான் மேச ரிஷப மிதுனம்னோ சூரியன் சந்திரன் செவ்வாயினோ அஸ்வினி பரணி கிருத்தியனோ பழகிறதுங்கிறது ஜோசியமே இல்லை. அதை தாண்டி ஒண்ணு பழகுறோம் பாருங்க, அதுதான் ஜோசியம். எது, இந்த இடத்துல இதுதான் வேலை செய்யும். ஒருத்தருக்கு லக்னாதிபதி ஆட்சியா இருக்கும், அற்பாயில்ல போயிருப்பான். ஒருத்தருக்கு லக்னாதிபதி நீசமா இருக்கும், நீடித்த ஆயுள்ல இருப்பாரு. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே சரியா இருக்கும், 10க்கு அதிபன் ஆட்சியா நிப்பான். அப்ப 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சியா நின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த திசை மட்டும் அடுத்து வருது அங்க கொய்யால நீ கோடீஸ்வரன் தான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அவர் வேலைக்கு தான் போயிட்டு இருப்பாரு, கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பாரு. அப்ப இந்த விதிகள் எங்க போச்சு?
நான் ஃபர்ஸ்ட் ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய திசை அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசை ஆரம்பிக்குதா, நீ செய்யற தொழில் வந்து உனக்கு டிஸ்டர்ப் ஆகும்பா, அல்லது வேலையில இடம் மாறுதல் கண்டிப்பா வரும், நீ செய்யற வேலை வந்து உன் கையை விட்டு கண்டிப்பா போயே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட ஸ்ட்ராங்கா சொன்னேன். அப்போ கமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் சொன்னாங்க. இல்ல, அது வந்து ஆட்சி பெற்ற கிரகம், அது யோகத்தை தான் செய்யும். உச்சம் பெற்ற கிரகம் யோகத்தை தான் யோகம் செய்யறது தனி. ஆனா இந்த இடத்துல சிக்கத்தையும் போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அத வந்து இப்போ வந்து பரவலா பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் எனக்கே சொல்லுவாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட்ல வரையில, சார் இப்ப இந்த குரு தசை ஆரம்பிச்சதுல இருந்து குரு ஆட்சி வரையா என்னையா ஒரு வழி பண்ணிருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு ஏதாவது ரிலீஃப் இருக்குமா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் யாரு? கணேஷ்குமார் சார், சம்போ நாகர்கோவில், எங்க பாம்பு போடுறது? ஆ, சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா, மூணாவது ஹாஃப் நல்லா இருக்குமா, நாலாவது ஹாஃப் நல்லா இருக்குமான்னு கிட்டு இருப்போம். ஆனா இந்த விதியையும் விதிவிலக்கையும் நம்ம வந்து பார்க்கல தான் சார் நமக்கு வந்து அந்த ஜோதிடத்துல எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தெரியும். இன்னைக்கு மாஸ்கோல இருந்து ஒருத்தர் பேசினார். நம்மளும் வெளிநாடு பேசுறோம்னு ரெண்டு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்காக. மாஸ்கோல இருந்து ஒருத்தர் பேசினார். அவர் தான் என்ன சொன்னாரு, சார் நான் ஜோசியம் படிக்கணுமா அப்படின்னாரு. தனுசு லக்னம்யா, உனக்கு லக்னத்துல புதன் உட்காந்துருக்காரு, சிம்மத்துல குரு உட்காந்து அஞ்சாம் பாரியா பாக்குறாரு, நீ படிக்காம ஏன் படிக்கிறது, படியா ஃபர்ஸ்ட் ஜோசியத்தை அப்படின்னு. நானும் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இறங்கினேன். அதுக்கப்புறம் ஜோசியம் படிக்கல, இடையில தான் உங்க வீடியோ வந்தது பார்த்தனா. நீ இதுனா பாடல் சொல்ற மாதிரிலாம் நான் இன்னைக்கு சொல்றது எத்தனை வருஷத்துக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், பாடல் சொல்றதே ஜோசியம்னு இல்ல, பாடல்ங்கிறது தனி, அதை விட்டுருவோம். நீங்க உரைநடையாவே படிங்க, அதனால என்ன இருக்கு? லக்னத்துல புதன் இருந்தா ஜோசியம் வந்துடும். 2ஆம் இடத்ததிபதி சனியாவோ 2ஆம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டாலோ ஜோசியம் வரும். குரு லக்னத்தை பார்த்தாலும் ஜோசியம் வரும். அப்ப இந்த இதுல வந்து எந்த இடத்துல ஜோசியம் வரும், அதாவது எவ்வளவு பெருசா வரும்? ஒருத்தர் வந்து ப்ரொஃபஷனல் ஜோசியர், அதுலதான் ஜோரே சாப்பிடணும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அமைச்சூர் ஜோசியர் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஜோசியம் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஏழை 10 வருஷம் ஜோசியம் பாக்குறேன், 10 பைசா வேண்டிய வாங்க மாட்டேனே, காசு கொடுக்குறேன்னா தூக்கிட்டு ஓடி நின்றுவேன் நான் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவன் அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல படி இழக்கிறார், வேற ஒரு தொழிலை கொடுத்து அதுல வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால இவர் வந்து இந்த இடத்துல இப்படி சொல்றாரு. இப்ப என்னைய மாதிரி ஆளுக்கு எடுத்துங்க, நான் ஜோசியம் சொல்லித்தான் எல்லாம் பண்ணி ஆகணும். அப்போ அந்த இடத்துக்கு வரையில இவங்களுக்கு வந்து அதை ப்ரொஃபஷனலா கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு படிநிலையா ஜோசியத்துல ஆண்டவன் வந்து அந்த இதை கொடுக்குறாரு. அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கர்மா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ஜாதகங்கள் பாக்குறோம் இல்லையா, பாக்குறப்ப எல்லாமே சரியா இருக்கும். ஆனா அது பழைய காலத்துல டியூப் லைட் மாதிரி, இப்ப டியூப் லைட் எல்லாம் வந்து அப்படி தட்டினதும் எரியுது. முன்னாடி டியூப் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த கோச்சிட்ட வீட்டுக்காரமா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் திருப்பி சமாதானம் பண்ணி கூட்டு வந்தோம்னு வைங்களேன், ஒரு 2 நாளைக்கு கண்டிஷனுக்கு வராது வண்டி, அப்படி பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும். பாருங்க, சிரிக்கிறார் பழனிவேல் ஐயா, ஏன்னா அவரு நிறைய சமாதானத்தை பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதனால 2 நாளைக்கு அப்படி பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும். அப்புறம் வந்து அதாவது வீட்டுல அம்மா சமையல் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு அதான் சண்டையில கிடக்குதாச்சே, அதனால பையனை கூப்பிட்டு, டேய் உங்க அப்பா சாப்பிட கூப்பிடு, அவர் என்னமோ 10 கிலோமீட்டர்ல உட்காந்துருக்கிற மாதிரி, ஒண்ணும் இல்ல பக்கத்து ரூம்ல கூட இருக்க மாட்டாரு, அதே ரூம்ல தான் முன்னால இருப்பாரு. உடனே அவரு வர்றேன்னு சொல்லுடா, இவன் இங்கிட்டு திரும்புவான், வர்றேன்னு சொல்லுடான்னு உடனே அங்கிட்டு திரும்புவான். 7 மணி நேரம் லேட் பண்ண வேண்டாம்னு சொல்றா அப்படின்னாக்க உடனே அவன் அங்கிட்டு திரும்புவான்ல, இவன் எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல, இவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த பையன் நடுவுல நிப்பான். இந்த சைக்காலஜி அவனுக்கு புரியாது. என்னடா லூசு மாதிரி பேசிக்கிறாங்க 2 பேரும், நம்மள பேசவே விட மாட்டாங்கிற மாதிரியான பாயிண்ட்ல அவன் இருப்பான். அப்ப இது மாதிரியான கண்டிஷன் வந்து நமக்கு ஜோசியத்துல உண்டு சார். நம்ம ஒரு பக்கம் விதியை படிச்சிருப்போம், ஒரு பக்கம் விதிவிலக்க படிச்சிருப்போம், எங்கனடா விதியை யூஸ் பண்றது, எங்க விதிவிலக்கு தெரியாது. அல்லது ஒரு ஜாதகத்தை பார்ப்போம், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், சூப்பரா இருக்கியா அப்படின்னாக்கா அவன் செம்மையா சாத்து வாங்குறேன் அப்படிமா. சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரமாதமா இருக்கிறேன் நானு, அப்ப அதனா நீ ரொம்ப சிரமப்படுவ அப்படின்னு சொன்னோம்னா, சரி ஆமாங்க இப்பதாங்க 4 கோடிக்கு சொத்து வாங்கினேன், அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தலை கிருன்னு சுத்திடும். சிம்பிளா ஒரு வரியில முடிச்சிடும். நமக்கு எஸ்கேபிங் மெத்தட் இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு லக்கணம் மாறி போச்சு, இலைய பேசாம இருறா, வேலையா பாடுறா அப்படின்னு. அதாவது அடுத்த லக்னத்தை போட்டாத்தையும் கரெக்டா வருது அப்படின்ற மாதிரியான எஸ்கேப்பிங் மெத்தட், அதெல்லாம் பண்ணல, எஸ்கேப்பே பண்ணக்கூடாது. அதை ஸ்க்ரூட்டனிங் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுல எமினென்ட் ஆயிடலாம் அந்த ஜாதகத்துல. இப்போ நம்ம அது மாதிரியான ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போறோம். சார் ஜானகிராமன் சார் மியூட் போடுங்க.
வணக்கம் சார், வணக்கம் சார். இந்த போட்டு. இருங்க, ஸ்பாட்லைட்ஸ். இப்போ அது மாதிரியான ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கல, நமக்கு வந்து ஜோதிடத்தினுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்தை பாருங்க. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன், 1 மினிட் பிரேக் எடுத்துக்கிறேன். சார் கிளாரிட்டி சார். சார் என்னப்பா? வீடியோ வந்து ரொம்ப டல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார், கிளியரா இல்ல. போச்சுடா, என்ன செய்யறதுன்னு தெரியல. இது கரெக்டா தானே இருக்கணும், இப்படி நிக்குது. மேபி ஷ்ரிங்க் பண்ணுங்க சார், அப்ப கரெக்டா வரும் ரெண்டாவது நினைக்கிறேன். ராசியில பாதி நவாம்சத்துல பாதி தானே சார் தெரியுது. இப்போ ஃபுல்லா தெரியுது, பட் ஆனா ஸ்டில் அந்த இது ஏஸ்னஸ் இருக்கு சார். தெளிவா இல்ல. இருங்க இருங்க, அந்த கிளாரிட்டி ஏதோ பத்த மாட்டேங்குது போல இருக்கு. இருங்க, வரேன், ட்ரை பண்றேன். லெட்டர்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுது இல்ல சார்? அதான் அதான் அதான். இப்ப கிளீனா தெரியுதா பாருங்க, ஷார்ப்னஸ் வச்சிருக்கேன். இல்லங்க, இல்ல Blur சார், ஆ லெட்டர்ஸ் தெரியல. சரி சரி, ஒரு சின்ன சிம்பிள் வந்து இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம இதுக்கு ஒரு வேலை பண்ணுவோம். நான் ஒரு கட்டம் போட்டுக்குங்க, கொஞ்சம் சிரமம் பாராம. டேட் ஆஃப் பர்த் டைமும் சொல்றேன், போன்ல போடுறவங்களும் போன்ல போட்டுக்குங்க. சார் கணேஷ்குமாரை போட சொல்லிட்டு அவரை டிஸ்ப்ளே பண்ண சொல்லிட்டு சார். சார் போடுங்க சார், கணேஷ்குமார் சார். சார் எக்ஸாக்ட்ல கரெக்டா வருமா சார் இது? போடுப்பா, நீ கூட போடு. போட்டுமா சார்? சரி போடுங்க சார். நீங்க சக்தி கணேசன் சார் போட சொல்லுங்க சார். நான் போடுறேன் சார். சார் இந்த ஏற்கனவே புதன் பத்தி ஒரு இது போட்டீங்க, அதே ஜாதகமா சார் இது? இல்ல இல்ல, சார், இது இது வேற ஒண்ணு சார். அது யார் தெரியுமா? அந்த ஆ. ஜாதகம் புதனோட ஜாதகம். ம். உங்களுக்கு சாரதியா வந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபைனல் மீட்ல, ஆமா. சைனா ஆ. ஆனந்த், Right, right. அவர்தான். டேட் ஆஃப் பர்த் சார்? நான் வரேன்ப்பா. 24 நவம்பர் 1944. ஓகே சார். டைம் சார்? 6:30 PM திண்டுக்கல்னு போட்டு. போட்டு ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்களா? இதோ பண்றேன் சார். கோ ஹோஸ்ட் கொடுக்கணுமா? ஆமா சார். கொடுத்துட்டேன். ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க, நீங்க பாருங்க. ஒரு சின்ன பிரேக். ஸ்கிரீன் மட்டும் வந்துருச்சான்னு சொல்லுங்க. வந்துருச்சு வந்துருச்சு சார். வந்துருச்சு சார், கரெக்டா இருக்கு, கிளீனா இருக்கு. இந்த கேள்வி என்னன்னு சொல்லியே. வரட்டும் சார், வரட்டும். சார் லக்னம் மாதிரி இருக்கு சார். சார் போட்டிருந்தப்ப இருந்த லக்னம் ரிஷப லக்னம் வருது. ரிஷப லக்னம் வருது சார் கொடுத்த டைம் டேட்டுக்கு. சக்தி ஒரே ஒரு நிமிஷம், ஏதோ சேஞ்ச் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். 24 நவம்பர் சார் சொன்னாங்க. இதுல செப்டம்பர் நவம்பர் 24 நவம்பர் 1944. ஓகே ஓகே, வந்துருச்சு பாருங்க. சார் அவர் நவம்பர் தான் சொன்னாரு. 24 நவம்பர் 1944 பா. ஓகே ஓகே சார். ரிஷப லக்னம் கும்ப ராசி. இருப்பா, நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்கா பாரு. ரிஷப லக்னம் கும்ப ராசி, 2ல சனி ராகு, 5ல குரு, 7ல சூரியன் செவ்வாய் புதன், 8ல சுக்கிரன் கேது. கரெக்டா? ஓகே சார், கரெக்ட். புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் காலம் வந்திருக்கா? ஆமா சார். ரைட். புரட்டாதி. இதுல கொஸ்டின் சொல்லிடுறேன். இந்த ஜாதருடைய குடும்ப வாழ்க்கை அல்லது ஆயுள் அல்லது வந்து குழந்தைங்க, இப்படி எந்த பாயிண்ட்ல வேணாலும் யோசிச்சு வைங்க, வரேன். சந்திர மகாதசையில செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு அப் டு 2025 மே வரைக்கும். சந்திர தசா சந்திர புத்தி தானே சக்தி போகுது இல்லையா? செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு. செவ்வாய் புத்தி வந்து அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
சந்திப்புல இருக்கும் உங்களுக்கு. சார் டைம் 6:30 சார்? ஆமா சார், 6 6:30 PM. 6:30 சக்தி? 6:30 PM திண்டுக்கல். இங்க பாருங்க, ஐயா கட்டத்தை மட்டும் அப்படியே விடுங்க. ஸ்கிரீன் பார்த்துக்கோங்க. 24 நவம்பர் 1944 6:30 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து திண்டுக்கல். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், கும்ப ராசி, ரிஷப லக்னம். ஓகேங்களா? சந்திர மகாதசையில செவ்வாய் புத்தி 2 அக்டோபர் 24 ஸ்டார்ட், 25 மே மாசம் 2ஆம் தேதி முடிஞ்சிருது செவ்வாய் புத்தி. செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், சந்திரன் தான் பூரட்டாதி 2. இப்ப 2ல சனி ராகு. செவ்வாய் நிக்கிறது 7ல, சூரியன் புதன் செவ்வாய். ஐயா குடும்ப வாழ்க்கை அவ்வளவு ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்காதுங்க ஐயா. சனி வக்ரமா சார்? சனி வக்ரம் காமிக்கலையே. சனி கிளீனா வக்ரம் சார். இதுல காமிக்க, காமிக்கல. இதுல வந்துருது பாருங்க, சனி வக்ரம். சனி வக்ரம். Okay. சனி வக்ரம், ஓ செவ்வாய் அஸ்தமனம் சார். கரெக்ட். செவ்வாய் வந்து கம்பன்ஷன் சார், ம். அஸ்தங்கம். நான் இது குயிக் ப்ரெடிக்ஷன்ல அவர் அந்த ஏரோ மார்க் பார்த்துட்டு நான் அதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். இல்ல இது இந்த எக்ஸாக்ட்ல காம்பினேஷன் 12 கூடைய புத்தி, 3 கூடைய தசா. சார் நான் வந்துட்டேன் சார். முதல்ல வந்து இந்த தடங்களுக்கு வருந்துகிறோம். அப்புறம் அடுத்து இந்த ஜாதகருக்கு இப்ப வயசு வந்து 79 வருஷம் 10 மாசம் 14 நாள், ஆல்மோஸ்ட் 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 80 நடப்பு. இப்போ இந்த ஜாதகத்துல வந்து இப்ப இந்த ஜாதகம் நம்மகிட்ட வருது. லக்னம் வந்து ரிஷப லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். லக்னாதிபதி வந்து சுக்கிரன் வந்து 8ல மறையிறார், கூட கேது. சரி, அப்ப இவருடைய ஆயுள் பலம் எப்படி இருக்கும், அது ஒரு பாயிண்ட். லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய் புதன். சூரியன் செவ்வாய் 7ல இருந்துச்சுன்னா அது தாரதோஷம், 2 தாரம் அமையும், அல்லது பொண்டாட்டி நிக்காது, அல்லது மல்டிபிள் மேரேஜ், அல்லது பிரம்மச்சாரியா இருக்கிறதுங்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இடுகதிர் செவ்வாய் கூட எவ்விடத்தில் இருந்தாலும் இளம்பெண்ணில் விதவை ஆவாள் அப்படின்னு பொம்பளை பிள்ளை ஜாதகத்துக்கும், அரியோடு பௌமன் ஒன்றாய் அமர்த்திடும் காலம் தண்ணில் விரும்பி வந்தவருக்கு விளங்கிடும் பலனே எதென்றால் குறிப்புடன் இறைப்பன் என்னோன் குலைவுபசாரன் சோரன் குறிமது வாணி வஞ்சம் புகழ சண்டாளன் பாவின்னு சொல்லி ஆண் ஜாதகத்துக்கும் சொல்றோம். இதனாலேயே நிறைய கல்யாணமே நிக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு அந்த 7ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு. அடுத்தபடியா 5ஆம் இடத்துல குரு நிக்கிறார், காரவோ பாவநாஸ்தி. சரி, பிள்ளை கிடைக்காது. 2ஆம் பாவத்துல சனி வக்ரம், கூட ராகு வேற நிக்கிறார். ராகு 2ல நிக்க கூடாது, ராகு சனி பகை கிரகம் வேற. அப்ப குடும்ப வாழ்க்கை இல்ல, அல்லது குடும்பம் இல்ல, அல்லது லேட் மேரேஜ், அல்லது டைவர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரியான பாயிண்ட். இது வந்து நம்ம ஜோதிட விதிகள் எல்லாத்துக்கும் இது எல்லாமே ஒத்து போகும். நான் வந்து எதையுமே மறுதலையா சொல்லலை, ரைட்டா? விதிகள் படி கரெக்டா இருக்குது. நம்ம படிச்சது இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா ஆக்சுவலா இந்த ஜாதகருக்கு வந்து இப்ப வந்து 80 வயசு, இன்னும் ஆக்டிவா இருக்காரு. 1. 2வது வந்து குடும்ப வாழ்க்கை பிரமாதமா போயிருச்சு, எந்த டிஸ்டர்பும் இல்லை. அது வாட்டுக்கு அமைதியா ஓடி நல்லபடியா அடைஞ்சிருச்சு. அடுத்தபடியா வர்றதுங்கிறது வந்து குழந்தைய வந்து 1க்கு 2 குழந்தைகள் உண்டு, அதுலயும் பிரச்சனை கிடையாது. டைவர்ஸும் இவருக்கு வரல. 7ல செவ்வாய் சூரியன். மனைவி இறந்தும் போகல, கூடத்தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆயுளும் நல்லா இருக்கு. அப்போ இப்ப பாருங்க, இது அப்ப ஏன் ஃபார்முலாக்குள்ள வரமாட்டேங்குது? இப்ப ஜாதகம் வந்து நம்ம ஒரு படிச்ச ரூல்ஸ் இதுல அப்ளை பண்ணா அதைத்தானே சொல்ல போறோம். ஆனா ஏன் வந்து இந்த ரூல்ஸ் வந்து இதுல அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்க, இந்த இடத்துலதான் நம்ம மீட்டிங்க்கு நான் உள்ள என்டர் ஆகுறப்ப மகேஸ்வரி மேடமும் முருகன் சாரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த தசாபுத்தி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டா அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் கவனமா கேட்க முடியல, அப்பதான் வந்தேன். அப்போ அந்த தசை நடந்தா தான் எந்த யோகமும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு இம்புட்டு தோஷம் இருந்தா கூட இவருக்கு அதாவது பாக்குறதுக்கு இது மிகப்பெரிய தோஷம் இருக்கிற மாதிரியான ஜாதகமா கொடுத்தாலும், எப்படி சொத்து சுகத்தோட, வீடு வாசல் கட்டி, ஆஸ்தி அந்தஸ்தோட, நல்ல மனைவியோட, குழந்தைகளோட, என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் ஆரோக்கியம்ங்கிறது ஓரளவுக்காவது இருந்தா தானே இவ்வளவு வயசு வரைக்கும் எடுத்துட்டு வர முடியும். அப்ப அந்த ஆரோக்கியத்தோட, ஆயுளோட எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசனே தசாபுத்தி தான். நடக்கிற தசாபுத்தினாலதான். ஏன்னா
இப்ப நம்ம இதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு பதில் சொன்னோம்னா, இந்த ஜாதக அமைப்பை வச்சு பதில் சொன்னோம்னா இது சிக்கல்ல போய் முடியும் இல்லையா? இதுல எல்லாத்துலயும் வந்து இதுல எல்லாம் பிரச்சனை இருக்கு. புத்திரபாகியத்துல பிரச்சனை, ஃபேமிலியில பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, ஆயுள்ல பிரச்சனை, எல்லாத்தையுமே சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா 10க்கு அதிபதி வேற வக்ரமாய் நிக்கிறாரு, அதனால தொழிலுங்காலி. 10ல சந்திரன் இருக்கனால ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டாப்புல, இடம் விட்டு இடம் மாறிட்டே இருப்பாரு. மாரகாதிபதி கர்மஸ்தானத்துல உட்காந்துருக்காரு, அதனால கூட இவருக்கு கர்மம் நடந்திருக்கலாம். இதெல்லாமே இதுக்கான பாயிண்ட். ஆனா ஆக்சுவலா பாருங்க, இது எதுவும் நடக்கல, நல்லாத்தான் இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு நார்மலான லைஃப். அப்படின்னா எப்படின்னா, இதை எப்படி ரிவீல் பண்றது? இதை ரிவீல் பண்றது தான் சார் ஜோசியம். நான் சொல்லுவேன் இல்லையா, அதாவது ஜோசியம்ங்கிறது வந்து விதிகளை படிச்சு மனப்பாடம் பண்றது இல்ல. அந்த விதிகள் எந்த இடத்துல செயல்படும், எந்த இடத்துல விதிவிலக்குகள் செயல்படும் அப்படிங்கிறத ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்றான்னு வைங்களேன், பிரமாதமான ஜோசியம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கான்செப்ட். அப்ப இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல வந்து முதல்ல 10 வருஷம் 8 மாசம் குரு தசை நடந்தது. இந்த குரு வந்து லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, அவர் திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு, அது நல்ல விஷயம்தான். ரெண்டாவது, லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் போகுங்கிற பாயிண்ட நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறத நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். காரணம், ஆயுளை பத்தி பேசுறதுக்கு இன்னும் சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள் காரகன், இப்படி எல்லாரையும் பார்த்து தேப்பா ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். சரி, அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அதனால அதை ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு போன். ஹலோ, நான் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நீ அவங்கள ஸ்டார்ட் பண்ண சொல்லி நான் வந்துடுறேன். நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். லிங்க் அனுப்ப சொல்ல எனக்கு. சரி 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 சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லு. நான் இந்த ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரி சரி. அப்போ இதுல வந்து அந்த முதல்ல வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய குரு தசை வந்து அஷ்டமாதிபதி, ரைட். அதுக்கு அடுத்து வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10-11 வருஷம் அதுல ஓடிடுதுன்னு வச்சுக்கோம். அதுக்கு அடுத்து வர்றதுங்கிறது குரு முடிஞ்சு அடுத்து சனி தசை வரும். சனி வந்து 19 வருஷம் தசை நடத்தியிருக்காரு சார். 30 வயசு ஆயிரும் இந்த சனி முடியிறப்ப. இப்போ சனி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது திருவாதிரை நட்சத்திரம் சாரம் வக்ரம். இந்த ஜாதகத்துக்கு சனி யோகாதிபதி, அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்குருவோம். காரணம் வந்து ரிஷப லக்னத்துக்கு சனி ஒருவனே யோகாதிபதினு போட்டு வச்சிருக்கனால, அந்த ஒருவனேன்னு வந்ததுனால மற்றதுக்கு யோகாதிபதி ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த ரிஷபத்துக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், சனி யோகாதிபதி. இப்ப ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்லல, இது பாதகாதிபதி அப்படின்னு கூட ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு யோகாதிபதி தான். அதுக்கான கணக்கு என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாக்கியஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிடுறார். அப்ப அந்த பாதகாதிபதி வேலை நடக்காது. அதே சமயத்துல யோகாதிபதி தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ பொருளாதாரம், தனம், கல்வி அதெல்லாம் கொடுக்கணும். சரி, இப்போ இந்த சனி வந்து வக்ரம் ஆயிட்டார். அப்ப எல்லாத்தையும் கெடுத்துறணும்ல. அப்படின்னாக்கா அவர் ராகுவோட சேர்ந்துட்டார். அப்ப எல்லாத்தையும் கொடுத்துறணும்ல. அவரு ராகு நட்சத்திர சாரமே வாங்கியிருக்காரு, திருவாதிரை சாரம் வாங்கியிருக்காரு. ஒரு கிரகம் ஏதாவது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி அந்த சாரநாதனும் அந்த கிரகத்தோடய கூட இருந்தா அந்த தசை யோக தசை. மீன்ஸ் சனி உட்கார்ந்துருக்கிறது திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம். அந்த ராகு சனியோடைய நின்னா சனி திசை யோக திசை. பட் ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரம். இங்க ராகு தசை, குரு வந்து ராகு கூட இல்லை, அவர் தனியா இருக்கார், அது தனி. அதனால இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும்னு பாத்தீங்கன்னா குரு தசையோட சிறப்பான தசை. அப்ப வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகுறதுங்கிறதே இந்த சனியில டெவலப் ஆகுறாரு. 30 வயசு ஓடிடுது. 30 வயசு வரைக்கும் அவருக்கு கல்யாணமும் ஆகல. காரணம், 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் கல்யாணம் காலதாமதம் ஆகிறது. 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா கல்யாணம் காலதாமதம் ஆகிறது. 2ல சனி நின்று 8ஆம் பார்வையா அந்த செவ்வாய் அதை பாக்குறதுங்கிறது, இதெல்லாம் வந்து கல்யாணத்தை டிலே பண்றதுக்கான காரணங்கள். ஸோ டிலே பண்ணியாச்சு, அது முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சனி தசை 30 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுங்கிறது புதன் தசை. சரி, நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரி சரிப்பா, சரி நான் பேசுறேன்ப்பா, டைம் ஆச்சு, எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு. சரி, அப்போ இந்த குரு தசையும் சனி தசையும் முடியல, 30 வயசு முடிச்சு. அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷம். 17 வருஷம் புதன் தசைன்னு வரையில 47 வயசு ஆகுது. இந்த புதன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா,
கேட்ட நட்சத்திரம் சாரம் வாங்கி 7ஆம் பாவத்திலேயே உட்கார்ந்துருக்கார். கூட ஆட்சி பெற்ற செவ்வாய் நிற்கிறார். அப்போ இவருக்கு வந்து இந்த புதன் வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகளை கிளப்பி இருக்க கூடாதா, சண்டை சச்சரவு வந்திருக்க கூடாதா, 2 பேரும் டைவர்ஸ் ஆயிருக்க கூடாதா அப்படின்னாக்க தாராளமா ஆகலாம். எப்ப ஆகலாம் தெரியுமா? புதன் உட்கார்ந்துருக்கிறது கேட்ட நட்சத்திரங்காலு, செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது அனுஷ நட்சத்திரங்கால். அனுஷம் வந்து சனீஸ்வரன், அவர் யோகாதிபதி, யோகஸ்தானத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. அவர் திசையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புதன் திசை ஆரம்பிச்சிச்சு. சனி யோகமா இருந்ததுனால இந்த செவ்வாய் வந்து சனி சாரம் தான் வாங்கியிருக்காரு. அவர் நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்க மாட்டாரு. ஆனா புதன் வந்து கேட்ட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. இந்த புதன் வந்து செவ்வாய் வாங்கின அதே அனுஷமோ அல்லது செவ்வாய் வாங்கின அதே புதன் வந்து செவ்வாய் வந்து கேட்ட நட்சத்திரத்திலேயோ, அதாவது 2 பேரும் கேட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தா இந்த குடும்பத்துல பாதிப்பு பெருசா வந்திருக்கும். 2 பேரும் அனுஷ நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தா யோக பாக்கியம் இன்னும் பிரமாதமா வேலை செஞ்சிருக்கும். ஏன்னா சனி யோகாதிபதியா போயிடுறாரு. ஆனா இவங்க 2 பேரும் வேற வேற நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பம் இருந்தா சண்டை வரணும், சண்டை வரலன்னா தப்பு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரி. அப்போ 7ல வந்து அந்த புதன் நின்று இந்த குடும்பத்தை நல்லபடியா ஓட்டி இருக்குது. குழந்தை ஊட்டியை கொடுத்துருக்குது. 1க்கு 2 குழந்தைகளை கொடுத்துருக்கு. சொத்து பத்து வாங்கியிருக்காரு. பூர்வீக சொத்தை டெவலப் பண்ணியிருக்காரு. வீடு வாசல் கட்டியிருக்காரு. தொழில முன்னுக்கு வந்திருக்காரு. அத்தனையும் நடந்துச்சு சார். எது 47 வயசு முடிஞ்சு வச்சு. 47 வயசுக்கு அப்புறம் புதன் தசை முடிஞ்சு அடுத்து கேது தசை. 8ஆம் இடத்துல கேது. ஏற்கனவே நான் அதை தொடாமலே வந்துட்டு இருக்கேன். அதாவது சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாகி நீசமாகி போனாரு. அவரு கூட நீசமாகல, சாரி, அவரு சுக்கிரன் வந்து 8ஆம் பாவத்துல மறைஞ்சு போனாரு. அவரோட கேதுவும் சேர்ந்து மறைகிறாரு. அப்ப மறைவு ஸ்தானத்துல கேதுவோட போய் உட்காரையில இந்த ஜாதனுடைய ஆயுளை காலி பண்ணிடணும் இல்லையா? அப்ப ஆயுளை காலி பண்ணிடணும் அப்படின்னா பிறந்த உடனே போய் சேர்ந்துடணும்ல. லக்னாதிபதியே நீசம் தானே. நிறைய பேர் நம்மளுக்கு லக்னாதிபதி நீசமாச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. அதனாலதான் இதை மெயினா எடுத்தேன். அப்ப இங்க லக்னாதிபதி நீசம் 8ல போய் மறைஞ்சிடுறாரு. கூட கேது நிக்கிறாரு. இப்போ இது இது என்ன ஆகும்? புத்தி சுவாதீனம் இல்லாம போறது. ஏன்னா கேது வந்து ஏகாந்தி இல்லையா, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொடுக்கறதுங்கிறது, அப்புறம் கோமா ஸ்டேஜ்ல இருந்து மண்டையா போட்டுறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் போகல. ஏன் போகல? சுக்கிர தசையே வரல. சரியா? சுக்கிர தசை வந்தா தான் அது நடக்கும். இப்பதான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மகேஸ்வரி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது என்ன யோக வாக்கியம் இருந்தாலும் என்ன தோஷ வாக்கியம் இருந்தாலும் அந்த தசை நடந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். இல்லாட்டினா அது ஒன்றும் வேலை செய்யறதுக்கு அமைப்பு கிடையாது. அப்ப நம்ம சொல்லிக்கலாம், எங்கள்கிட்ட வந்து நாங்க வந்து 4 இடத்துல நான் வீடு வச்சிருக்கேன், 3 இடத்துல வீட்டுக்காரமா வச்சிருக்கேன் அப்படின்னு பேசினா கூட பிழைக்கிறது ஒரு இடத்துல இருந்தா பிழைக்க முடியும் இல்லையா? எல்லா இடத்துல இருந்தும் பிழைக்க முடியாது. அப்போ அது மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா இந்த செவ்வாய் வந்து புதனோட சேர்ந்திருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லாத தாண்டிட்டோம். கேது 8ல நிக்கிறார். லக்னாதிபதி நீசமானா கூட இந்த ஜாதகருக்கு ஆயுளை எப்படி கொடுத்துச்சுன்னா சுக்கிர தசை வரையில இவருக்கு ஆயுள் ரீதியான டிஸ்டர்பன்ஸும் கொடுத்துருக்கும். எது 98ல இவருக்கு சுக்கிரன் ஆரம்பிச்சிச்சு, 54 வயசுல ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது சுயசாரத்துல உட்கார்ந்துருக்கார் சார். தன்னுடைய சொந்த சாரத்துல உட்கார்ந்துருக்கல அட்லீஸ்ட் ஆட்சி பலத்துல பாதி பலமாவது கிடைக்கும். அடுத்தது அஷ்டமாதிபதி திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் குரு லக்னத்தை பாக்குறாரு. லக்னத்தை குரு பார்த்தா தீர்க்காயுள் கிடைச்சு போயிடும். அதே மாதிரி அட்டமாதிபன் ஆயுள் காரகன் யாரு? சனியும் 8க்கு அதிபதியும் கேந்திரத்துல நின்னாலும் ஆயுள் கட்டி. சனியும் 8க்கு அதிபதியான குருவும் கேந்திரத்துலதான் நிக்கிறாங்க அவங்க 2 பேர்த்துக்குள்ள. அப்பவும் ஆயுள் கட்டி. அப்போ இந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கேது தசையும் அதுக்கு அடிக்கேட்டா வந்த சுக்கிர தசையும் இவருக்கு ஆயுளை டிஸ்டர்ப் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா இந்த 2 தசையிலையும் இவருக்கு சம்பாத்தியத்தையும் கொடுத்தது. ஏப்பா சம்பாத்தியத்தை கொடுத்தது அப்படின்னா சுக்கிரன் சுயசாரம் மாரி நிக்கிறதுங்கிறதுனால சொத்து பத்து பில்டிங் போக்குவரத்து. அதே மாதிரி கேது உட்கார்ந்து இருக்கிறது சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார். சூரியன் வந்து 4க்கு அதிபதி 7ல நிற்கிறார். அதாவது அரசியல் ஈடுபாடு, அரசாங்க ஈடுபாடுங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஆக்டிவிட்டீஸ்ல கூட கொஞ்சம் இறங்கி போனார் அப்படின்ற மாதிரியான டைமா அது இருந்தது. எது? கேது. சுக்கிரன் வந்து சம்பாத்தியத்துல போக்கஸ் பண்ணுச்சு. சரி, அதுவும் முடிஞ்சு வச்சு. அதுக்கு அடுத்து வர்றதுங்கிறது சூரியன் வர்றாரு. கிட்டத்தட்ட 72 வயசு ஆயிடுது சுக்கிரன் முடியலையே. கேதுவும் சுக்கிரனும் பாருங்க, இதை விடவாங்க 8ஆம் பாவம் பாதிக்கப்படணும். லக்னாதிபதியும் கேதுவும் போய் 8ல போய் உட்காந்துருக்காரு. அப்போ இத்தனையும் நடந்திருக்கு. இதுக்கு இடையில 5ல குரு இருக்கு. இதுக்கு ஏன் காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யல? குரு உத்தர நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறார். சுகஸ்தான அதிபதி, 4க்கு அதிபதி. அது மட்டும் இல்லாம லக்னத்தை குரு பாக்குறாரு. கொல்லி வைக்க புள்ள உண்டு. ஆனா புதன் வீட்டுல
புத்திர ஸ்தானாதிபதி தனிச்சு நிக்க கூடாது. அது ஒரு விதி இருக்கு. அதாவது அது வந்து இந்த லக்னத்துக்கு பொருந்தாது. எது ரிஷப லக்னத்துக்கு. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதியும் புதன் அந்த மாதிரி வர்றதுனால. இப்ப மற்ற லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேனே, விருச்சக லக்னத்துக்கு 5க்கு அதிபதி குரு. அவர் வந்து விருச்சக லக்னத்துக்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானமான புதன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாருன்னா, தனிச்சு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்னு ஒரு ரூல் சொல்றான். அதாவது புத்தர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேரில் புத்தரர் இல்லை நல்லோர் கூடிட்டில் பிறந்து சாவார் புத்தர நேழாமாதி பொருந்தும் கேந்திர ஓணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்கும் மாறாதி வந்தன்னும் சித்தமாய் குடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வரில்லை எனைமறை சொல்லும் தானே அப்படின்றான். அப்ப இங்க வந்து அந்த பாயிண்ட்டும் இல்லை. ஆனா குரு 5ல நின்று ஏன் கொடுத்துச்சு புத்திர பாக்கியத்தை? சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு, சுகஸ்தானாதிபதி சாரம். 2வது லக்னத்தை குரு பாக்குறதுனால கொல்லி வைக்க புள்ள உண்டு. சோ இதுல வந்து இவருக்கு 1க்கு 2 குழந்தை, பையனும் 1 கொடுத்துருச்சு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி ராகு நிக்குதே, அது பாதிக்கலையா? பாதிக்கல. சனி தசை கிராஸ் பண்ணி இருக்குது. சரி. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது நிக்குது, பாதிக்கலையா? சுக்கிர தசையும் கேது தசையும் கிராஸ் பண்ணிருக்கு, பாதிக்கல. 7ல சூரியன் செவ்வாய் நிக்கிறாரையா, அது பாதிக்கலையா? டைவர்ஸுக்கெல்லாம் கொண்டு போலையா குடும்பத்தை? செவ்வாய் தசையே வரல, பாதிக்கல. இப்போ நம்ம படிச்ச விதியெல்லாம் எங்க சார் கொண்டு போய் வைக்கிறது? இப்போ இதுல வந்து சிம்பிளா நீ ஒண்ணும் இல்ல, லக்கணத்தை மட்டும் அப்படியே தூக்கி மிதுனத்துல ஓட்டுக்க, கணக்கு கூட்டி கழிச்சு பாரு, சரியா வரும் பேசுறதா? அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஜாதகம் அமைதியா ஓடக்கூடிய ஜாதகம். இதனால பிரச்சனை இல்ல, தீர்க்க ஆயுளோட இருப்பாங்க, குழந்தை குட்டியோட இருப்பாங்க, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கல எத்தனை விதிகளை பிரேக் பண்ணுது பாருங்க, எத்தனை ரூல்ஸை வந்து பிரேக் ஆகிருக்கு பாருங்க. அப்போ இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய ரேர் பினாமினான்னு சொல்லுது. அப்போ அதனாலதான் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய பிரம்மாண்டம். அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட ரொம்ப பெரிய சைஸ் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும். அப்பேற்பட்ட இந்த ஜோசியத்துல வந்து நீங்களும் நானும் உள்ள இருக்கோங்கிறது உண்மையிலேயே சொல்றேன், பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுவும் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம்னு வாங்கல, அப்படி பெருமைப்படக்கூடிய விஷயம். அப்போ நம்ம படிக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு சார், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு சார். அதை விட்டுட்டு நம்மளை குறை சொல்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அடுத்தவங்க யாரு என்ன தப்பா சொல்றாங்க ரைட்டா சொல்றாங்கன்னு விட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கிறது. அதாவது ஒத்த கருத்தை எல்லாரும் ஏத்துக்கலாம், மாற்று கருத்தா இருந்தாலும் ஏத்துக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் ஒன்னா போய் குளிச்சுட்டு, ராஜாஜி வந்து குளிச்சதுமே விபூதி பூசுவாராம் காவேரி கரையில. 2 பேரும் காவேரியில குளிச்சிருக்காங்க. காவேரி கரையில அவர் ஏறி வரையில இவர் முன்னாடி வந்தவர் இவர் துணிமணி எல்லாம் போட்டுக்கிட்டு விபூதி எடுத்து கொண்டு போய் நீட்டினாராம். யாருக்கு? ஈவே ராமசாமி வந்து ராஜாஜிக்கு விபூதியை நீட்டினாராம், திண்ணற பூசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சக்கரவர்த்தி திருவிகாவுக்கு. என்ன சார்? திருவிகாவுக்கு, ராஜாஜிக்கு இல்ல. இல்ல 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 ராஜாஜிக்கு நான் சொல்றேன், நான் படிச்சேன், அதை வச்சு சொல்றேன். மேபி திருவிகாவுக்கு இருக்கலாம். அதுல அவர் தான் சொன்னாராம், இந்த மாதிரி 2 பேரும் அவங்களுடைய கொள்கையில தீவிரமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னு ஒரு புக்ல படிச்சேன் சார், அதை வச்சு தான் சொல்றேன். திருவிகா கூட இருக்கலாம், தமிழ் தென்றல் இல்லையா அவரு. சரி. அப்போ இந்த நமக்கு வந்து இந்த வேலை இல்லை, நமக்கு இருக்கிற வேலை இன்னும் எம்பிட்டு வேலை கிடக்குது பாருங்க. ஒண்ணும் இல்லை, இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம்ல, இதை பார்க்கல தான் சார் தெரியும் நம்ம இன்னும் எம்பிட்டு படிக்க வேண்டியது இருக்குன்னுட்டு. இது மாதிரி ஜாதகங்கள் நம்ம பார்க்கத்தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தியா வரும். பழகத்தான் அத்தனை விஷயமும் கைவல்யமாகும். அதுதான் சித்திரமும் கைப்பழக்கம்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த இதை மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் மெயினா நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது இதுதான். ஆனா டைட்டில் வந்து நம்ம ஜோதிடம் சும்மாவான்னு ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய அதி தீவிரமான அதி ஆழமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஃபீல்டுல நம்மளை நாம ஈடுபடுத்திட்டு இருக்கோம். சரியா? ஒரு மலை மேல நிக்கிறவனுக்கு அவன் எவ்வளவு உயரத்துல நிக்கிறான்னு அந்த மலையில நின்றுட்டு இருக்கவனுக்கு தெரியாது. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று பாக்குறான் பாருங்க, அவனுக்கு அடேங்கப்பா எம்புட்டு வசரத்துல நிக்கிறான்ற மாதிரியான உயரம் அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த வகையில நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பு. நம்ம வாயில இருந்து வரக்கூடிய சாதாரண வார்த்தைகள் கூட அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துறதுங்கிறதும் மருந்து தடவுறதுங்கிறதும் உண்டு. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். ஆனா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பானது. லேசா தவறுதலா விழுந்தா கூட கிழிச்சிடும். அதனால நம்ம ரொம்ப சூதானமா, அதாவது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்றாங்கல்ல, அதனால காவ காத்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து
ஜோதிடத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கைகோர்த்து ஒண்ணா அந்த பிரயாணத்தை தொடரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய கருத்தா நான் வச்சுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் அவசியம் ஐ ஷுட் லீவ், என்னன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு பர்சனல் மீட்டிங் இருக்கு, அதனால நான் போகணும். இது சம்பந்தமான கருத்துக்கள் நீங்க ஒரு டிஸ்கஷன் முடிச்சு க்ளோஸ் பண்ணுங்க. சக்தி நீங்க கொண்டு போங்க. இவரு கணேஷ்குமாருக்கு வந்து சிங்கப்பூர் அவருக்கு டைம் ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓகே சார் சார். கணேஷ்குமார் சார், சிங்கப்பூர் சார் கணேஷ்குமார் சார். இருக்கேன் சார். இப்போ வரைக்கும் இருக்கேன் சார். ஆமாம்மா, நீங்க பாருங்க, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இருங்க. இந்த கருத்தை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த ஜாதகமும் சக்தி கிட்ட தான் இருக்கு, நீங்க பேசுங்க. நம்ம மீண்டும் அடுத்த மீட்டிங்ல அதிவிரைவில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் நன்றி, சக்தி, இப்ப நன்றி. வந்து நான் வந்து மீட்டிங்ல இருந்து வெளில போக நன்றி மாட்டேன், சார். அப்படியே இருப்பேன். நீங்க வந்து முடிச்சிட்டு மீட்டிங் எண்ட் பண்ணிக்க. என் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. ஓகே. ஓகே, இப்போ இந்த நடந்து முடிஞ்ச மீட்டிங் பார்த்தீங்கன்னா சார் சொன்னது, அதாவது இந்த விதிவிலக்குகளுக்கு அப்பாற்பட்ட அந்த தசாபுக்தி அப்படின்றது என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல அவருக்கு நடந்திருக்கு அந்த ஜாதகருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஆகச்சிறந்த உதாரண ஜாதகம். ஸோ இப்போ நம்ம அந்த ஜாதகத்துல இருந்து சந்தேகமோ அல்லது உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம வரிசையா கொண்டு போகலாம். ரொம்ப டைம் எடுத்துக்கோன்னா 2 minutes ஆர் 1 minute ஷார்ட்டா பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜேஆர்கே சார் வாங்க. சார் வணக்கம். அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஜாரஸ்கோப்ல வந்து 2ஆம் இடத்துல சனி ராகு இருந்தா கூட, ஹலோ கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார், பேசுங்க. 2ஆம் இடத்துல சனி ராகு இருந்தா கூட இங்க சனி வந்து யோகாரகன். சார் சொன்னது அப்படியே அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, யோகாரகன் 2ல இருக்கும்போது குடும்பஸ்தானத்தை குடும்பத்தை யோகம் நல்லது பண்ணுவான், குடும்பம் நல்லபடியா போகும். அதனால அது எக்ஸப்ஷன்ஸ், அதுல ஒர்க் ஆகும். இங்க ராகுவோட சேர்ந்திருக்கான், வக்ரமா இருக்கான், ராகுவோட சேர்ந்திருக்கான். இந்த காரணத்தினால அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க வந்து 5ஆம் இடம் அவர் சொன்னது அப்படியே இந்த எக்ஸப்ஷன்ஸ் என்ன இதுல அப்ளை பண்ணவங்க நம்ம திங்க் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதனால ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது வெறும் பிளானட்டரி பொசிஷன் பார்க்கறது மட்டும் நமக்கு இது இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்டா முக்கியமான வேலை என்னன்னா, என்ன தசாபக்தி நடக்குது, அதுக்கு எப்படி எப்படிலாம் ஓடும், அடுத்து என்ன தசாபக்தி வருது, அந்த பீரியட்ல எப்படி இருக்கும், அப்படித்தான் பார்க்கணும். அதனால இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கடினமான சப்ஜெக்டை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா சரியா இருக்கும். அது ரொம்ப நல்ல ஜாதகம் இது, எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு. அடுத்து அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, கடல் ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் மீன் பிடிப்பாங்க, கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்கறவங்கள்ட்ட மீன் நிறைய வரும், மீன் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வரும், மீன் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் வராது. அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். பட் கடல் உள்ள ஆழத்தை போய் கண்டுபிடிக்கணுங்கிறதுலாம் பிடிக்கிறவனுக்கும் தெரியாது, வேடிக்கை பார்க்கறவனுக்கும் தெரியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அது. அதனால நம்ம ஜோசியங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல நம்மளால ஏதோ முடிஞ்சது கொஞ்சம் தூரம் எடுத்து தண்ணியை குடிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாம் மொழி. அதுக்கு மேல நம்ம வந்து அதுல ஒன்றும் பெருசா நம்ம தான் அப்படின்னு சொல்லிக்கிறதும் வேலை இல்லை. நமக்கு ஒன்றும் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாது, மலையளவுக்கு இருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தது பார்க்கணும். அது அதே மாதிரி நம்ம சொன்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டும் நாம தான் ரைட்டு, நாம தான் அப்படின்னா கடவுள் இருக்காங்க, கடவுள் தான் எல்லாத்துக்கும் மேல டாப்பு. அப்புறம் நம்ம தான் எல்லாம் நம்ம சொன்னது 100% அப்படியே நடக்கும், நான் சொன்னா நடக்கும் பாரு அப்படின்னு சொன்னா அந்த சொல்றவனுக்கு ஈகோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரச்சனை வந்துடும். அந்த ஈகோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியும், கொஞ்சோண்டு தெரியும், ஏதோ நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம், கடவுள் அப்புறம் மீதி இருக்கிறத பார்த்துப்பான், அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்ம நல்ல ஒரு இதுவா பண்ணலாம். அது தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி சார், நன்றி. அடுத்தது வந்து யுவராஜ் சார் வாங்க, திருப்பூர் யுவராஜ் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். மீட்டிங் நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். அந்த ஜாதகத்தை பார்த்தேன். சனி எதுவும் பாதிக்கலைன்னு சொல்லி சார் சொன்னாரு.
சார் அது தொழில் பத்தி சொன்னாங்கிறத நான் கவனிக்கலைங்க சார், எனக்கு தெரியல. ஆனா இவர் ஜோதிடமே இவருக்கு தெரியுங்கிறது எனக்கு சார். அது கரெக்டா சார். ஓகே ஓகே சார், சார்கிட்ட விசாரிச்சுக்கோ. ஏன்னா அவர் தொழில் பத்தி பேசல, அவருடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் அண்டு ஒய்ஃப், அதை மட்டும்தான் சார் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, நம்ம அதை ஃபியூச்சரில் நம்ம சார் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். தேங்க்யூ சார். அடுத்தது மோகன் நடராஜன் சார். சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார் இந்த ஜாதத்தில் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் சார். தசாபுத்திகள் படி தான் பலன்கள் நடக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு சில ஜோதிடர் வந்து 7 சனி நடக்கும்போது தசாபுத்தியே செயல்படாது, அதாவது இப்போ கும்பராசி அவனுக்கு இப்படிதான் இருக்குன்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார். ஆனால் நம்ம சார் சொன்னது தெளிவான விளக்கமாக இருக்குது. நான் அவரை சார்ந்து பின்னாடி போகக்கூடிய ஆட்கள் வந்து 7 சனி, அஷ்டம சனி அப்படி போகிறாங்க. ஆனால் இது சரியான விளக்கமாக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் இடைசேர்களாக, இந்த 7.5 சனின்னு ஒரு குறிப்பு எந்த மூல நூல்லையுமே கிடையாது. சரியா? இதை நம்ம ஜோதிடர் எல்லாரும் நம்ம ரொம்ப ரொம்ப பேஸ் மட்டமாக வச்சுக்கணும். நம்ம பேஸா பலன் சொல்லும்போது அவங்க ஜாதகத்துல தசாபுக்தி வந்து நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல அந்த நேரத்துல வேணா சனியினுடைய இம்பாக்ட் இருக்கும், நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கலாம். மேபி தான் அதுவுமே. அதுக்கான மூலாதாரம் அப்படின்றது எந்த மூல நூல்கள்லையும் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி என்று எந்த மூல நூல்கள்லையும் இது வரைக்கும் நான் படிக்கல. ஒருவேளை ஐடியா இருந்ததுன்னா நீங்க பேசும்போது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாம சொல்லுங்க. தேங்க்யூ சார். மோகன்ராஜ் சார், நடராஜன் சார், நன்றி நன்றி. அதனால நம்ம ஜோதிடர்களா இருந்து 7.5 சனி அப்படின்னு நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வைப்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுடைய லக்னம், லக்னாதிபதி, ஈவன் தசாநாதன், புத்திநாதன், அந்த தசாநாதன் புத்திநாதன் வந்து பெற்ற நட்சத்திர அதிபதி யாரு, அவன் எந்த பாவத்தோட கனெக்ட் ஆகிறானோ அவ்வளவுதான் சார் பலன். ஸோ அதுக்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரண ஜாதகம் சார் பாருங்க. சனி, ராகு, 7ல புதன், சூரியன், செவ்வாய், லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி திரிகோணம் பெற்ற அமைப்பு குரு, 8ல லக்னாதிபதி குரு, சுக்கிரன், கேது, எவ்வளவு ஒரு விக்கிரசான கிரக பொசிஷன் பாருங்க இதெல்லாம். ஸோ நம்ம வந்து இதை விட ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துட முடியுமா மேலோட்டமான? சான்ஸே கிடையாது. ஸோ அதனால நம்ம இதுதான் பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு. ஸோ நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அற்புதம். மிக்க நன்றி சார். அடுத்தது முத்துசாமி சார், வணக்கம். வணக்கம் அண்ணா. சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது முத்துசாமி, பேசுங்க. தெளிவா கேக்குதா? தெளிவா இருக்கு. சரி. எனக்கு என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சொன்னார்ல 8ஆம் இடத்துல, அது இருந்தா 8ஆம் இடத்துல கேது இருந்தா பாதிக்கும், லக்னாதிபதி 8க்கு போனா பாதிக்கும். அதுல அவர் விதிவிலக்குகள் அவர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த விதிவிலக்குல கேது சுக்கிரன் சாரம் வாங்குறார், குரு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அந்த சுக்கிரனும் குருவும் தங்களுக்குள் கேந்திரமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த தங்களுக்குள் கேந்திரமா உட்கார்ந்தாலே பாதிக்காது அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதை இந்த இடத்துல சரியா எடுத்துக்கலாம். அதனால அந்த கேது திசை பாதிக்கல. அதே மாதிரி சுக்கிரன் சுயசாரம் ஏறி உட்காந்துருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் இடம் மறைவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதையும் இங்க அந்த பாயிண்டும் இங்க கரெக்டா இருக்கு. அதனாலதான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தசனடத்தையும் அந்த ஸ்தானம் மறைவா இருந்தா கூட பாதிக்கல அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட். அதே மாதிரி புதன் தசையில தான் குழந்தை கிடைச்சதுன்னா 5ஆம் இடத்ததிபதி அவரோட வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு, பூர்வீக சொத்தெல்லாம் கொடுத்துருக்குது. அப்படிங்கும்போது அந்த செவ்வாய் வந்து நிலக்காரகன், அதனால சொத்து பத்தெல்லாம் அவருக்கு கரெக்டா கொடுத்துருக்குறாங்கிறத இதெல்லாம் தெளிவா தெரியுது சார். இந்த பாயிண்ட், இந்த சுக்கிரன் கேது வந்து 8ல மறைஞ்சு போயிட்டாருன்னு எடுக்கிறது, அந்த அந்த ஸ்தானாதிபதி வீடு கொடுத்தவனையும் கால் கொடுத்தவனையும் ராகு கேதுக்கு எப்படி கணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை கரெக்டா பிடிச்சோம்னா கண்டிப்பா சரியா இருக்கும் சார். அதுதான் என்னோட கருத்து. நன்றி முத்துசாமி. சுக்கிரனுக்கு 8ல மறைவில்லைன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒருவேளை அந்த ஜாதகத்துல சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா சுக்கிர திசையில இம்பாக்ட் நெகட்டிவா இருந்திருக்கலாம். சுக்கிரன் கேது அப்பயும் இருந்திருக்காது சார். 6ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவார் சார், அப்பயும் நெகட்டிவ் கொடுக்காது. ஆமா அதுவும் கிடையாது. அந்த இடத்துல லக்னாதிபதியா இருந்து 6ஆம் இடத்துல துலாம்ல இருப்பாரு. சோ அந்த சுக்கிரன் கேது வயது கிடையாது. அது ஒரு நல்ல பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட். அது ஈவன் செவ்வாயோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள், சார்பட்ட கிரகங்கள் எதுவும் அந்த தசாபுத்தி நடத்தல. ஈவன் 7ல செவ்வாய் ஆட்சி இல்லையா, அது ஒரு பாயிண்ட். அவங்க பூர்வீக சொத்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் அந்த புதன் 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் கூட ஆட்சி பெற்ற சனி செவ்வாய் இருந்தாலும் தோட்டா இல்லாத துப்பாக்கி மாதிரி சனி நட்சத்திரத்துல போய் நின்றுட்டு ரிஷப லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. சோ அது
நன்றி நன்றி முத்துசாமி அவர்களே, நன்றி. அடுத்தது கோவிந்தராஜ் சார், வணக்கம். கோவிந்தராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், குருநாதர் கிட்ட நான் பல முறை கேட்டிருக்கேன். சுக்கிரனுக்கு 6-12 தான் மறைவு, 8 மறைவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல மறைஞ்சிட்டாருன்னு சொல்ற போது எப்படி சார் அது? சார் ஆக்சுவலா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ரிஷப லக்னம் சார், சுக்கிரனுக்கு 8ல மறைவு இல்லைன்றது தான் என்னோட இது கூட பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் சுக்கிரனுக்கு 8ல மறைவு இல்லைன்னு தான் நானுமே பலன் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சார்கிட்ட அகைன் நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார், நம்ம அகைன் சார்கிட்ட கேட்போம். ஓகே சார், நான் நோட் திஸ் பாயிண்ட் சார், நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன், நான் கேட்குறேன். அடுத்த மீட்டிங்ல கூட நம்ம டிஸ்கஷன் கேட்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது எம்ஜிஆர் கணேஷ் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன விஷயம் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். சார் முதல்ல யூடியூப் சேனல் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சிஆர்ல நான் அதை இன்னைக்கு பதிவு பண்றேன். யூஎஸ்னுடைய தேர்தல் தளத்தை பத்தி அதிகமாக பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அதை நான் முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார், வெல்கம் சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். இப்போ கோவிந்தராஜ் சார் கேட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அதாவது நான் சார் மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு நான் சொல்றேன். அவர் எல்லாரும் 8ல மறைவுன்னு சொல்றதுனால அவரும் அந்த மறைவா இருந்து எடுத்துட்டாலும் எப்படி அது ரியாக்ட் பண்ணலன்றது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, சக்தி கணேசன் சார் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு 8ல மறைவு இல்லைன்றது அவரோட பாயிண்ட்டும் கூட அவர்கிட்ட தான் நம்மலாம் கத்துட்டோம். ஆனா அவர் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜென்ரலா மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க, 8ல மறைவுன்னு வச்சு பேசினாலும் அதுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு என்னோட புரிதல் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மோகன் நடராஜ் சார் கேட்கும்போது 7 நாட்டு சனி பத்தி சொன்னார். எனக்கு தெரிஞ்ச லெவல்ல பெயர்ச்சிக்கும் தசாபுக்திக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனை நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம். கார்ல போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்ல சென்ட் எல்லாம் போட்டுட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கார் ஒரு மார்க்கெட் வழியா போகுது, மார்க்கெட்ல எஸ்பெஷலி மீன் கடை வழியா போகுது. அப்போ அந்த மீன் ஸ்மெல்லு நம்ம சென்ட்டோட சேர்ந்து அந்த சென்ட்டோட இது எஃபெக்ட் இருக்காது, கம்மி பண்ணும். அதை தாண்டிட்டோம்னா திருப்பி அந்த நம்ம போட்டுட்டு இருக்கிற அந்த வாசனா திரவியங்களோட ஸ்மெல் இருக்கும், நல்லபடியா இருக்கும். அதனால அந்த பெயர்ச்சின்றது நம்ம ஒரு வண்டியில போகும்போது, தசாபுக்தின்றது ஒரு வண்டி இல்லை, நம்ம போற பயணிக்கிற வண்டி. அதுல போகும்போது நம்ம கிராஸ் பண்ற இடங்கள்லாம், நம்ம பயணத்துல பார்க்குற இடம், கடந்து போற இடங்கள்லாம் தான் பெயர்ச்சிகள். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இதுவாயிடும். ஆனா நீங்க மீன் வண்டி எடுத்து போறீங்க, மீன் வண்டி போகும்போது இன்னொரு மீன் வண்டி மீன் வாடகை இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா மீன் வண்டி போகும்போது ஒரு பூக்கடை வழியா போனீங்கன்னா மீன் இதுவும் பூ ஸ்மெல்லும் சேர்ந்து அது ஒரு மாதிரி ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இதை தசாபுக்தியும் பெயர்ச்சி பலன்களையும் பார்க்கணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இது எல்லா பெயர்ச்சிக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். தவறு இருந்தா மன்னிக்கவும். நத்திங் சார், சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அது ஆக்சுவலா டிரான்சிட் பொசிஷன் அப்படின்றது அதுதான், தசாபுத்தி தான் மெயின் டிராவலிங் பாயிண்ட் தான், அதுதான் பின் பாயிண்ட். ஸோ நீங்க உங்க சைட்ல கடந்து போறதா இருக்கட்டும் அல்லது உங்களை கடக்கிற பொருளா இருக்கட்டும், இது எல்லாம் டிரான்சிட் பொசிஷன். அதுதான் சார் சொல்றாங்க. சூப்பர் சார், நன்றி நன்றி, கிளியரான எக்ஸ்பிளனேஷன் சார், கிறிஸ்டல் கிளியர். தேங்க்யூ சார். அடுத்தது முருகன் சார், வணக்கம், வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த சுக்கிரன் 8ல இருக்கிறாரு, கேது 8ல இருக்கிறாரு அப்படின்றத கணக்கு பண்ணும்போது, இந்த புதன் தசாவுக்கு பிறகு கேது தசா, கேது தசாவுக்கு பிறகு சுக்கிர தசா. இந்த சுக்கிரனும் கேது 2 பேருமே சேர்ந்து சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறாங்க. சுக்கிரன் லக்னாதிபதி, லக்னத்துக்கும் 6க்கும் உடையவர், 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 6க்குடையவன் 8ல போய் உட்காந்து தசா நடத்துறான். அவனை கர்மாதிபதியான சனி பகவான் பார்க்கிறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறதோ 2க்கும் 5க்கும் உடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதனுடைய வீடு. புதன் ஸ்ட்ராங்கா ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு லக்ன சுபர் இன்னொரு லக்ன சுபரை பார்க்கிறார். லக்னாதிபதிய லக்ன சுபராகிய சனி பகவான் பார்க்கிறார்.
கேதுவையும் பார்க்கிறாரு. அப்ப அந்த கேது தசாவோ சுக்கிர தசாவோ கெடுபலன் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்றது ஐயா சொல்லி நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் தொழில் செய்திருக்கலாம், இடமாற்றம் ஆகியிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கலாம், ஏதாவது சொத்து வாங்கியிருக்கலாம், அந்த இடத்துக்கு ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல போயிட்டு குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இது போல ஏதாவது நல்ல ஒரு பலனை தான் செய்திருக்கக்கூடிய அமைப்பை அந்த கேது தசா சுக்கிர தசா கொடுத்திருக்கணும். புதன் தசா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசா. ஆக இவருக்கு அந்த நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ்லயே எல்லா தசா புத்திகளும் இவர் லக்னத்துக்கு சார்ந்த மாதிரி வந்து விடுதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனியை பத்தி பார்க்கும்போது ரிஷப லக்னம் கும்பராசி, லக்னமும் ராசியும் சனி பகவானுக்கு சொந்தமானது. சனி பகவானுக்கு சுபத்தை தரக்கூடிய ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திரன். சனியினுடைய வீடு கும்பம், ரிஷபத்துக்கு 9, 10 குடையவர் சனி. அதனால இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் இந்த மாதிரி சனியினுடைய சுப ஸ்தானங்களுக்கு பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தாது. அவங்களுக்கு அழகழிக்கும், துன்பம் கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், வேலை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு டென்ஷனை உண்டாக்கி அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போயிடும். ஒரு சில ஜாதகத்துல பார்த்திருக்கிறோம். இதை சொல்றதுக்கு தாங்க நான் ஆசைப்பட்டேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க தசாபுத்திக்கு. தேங்க்யூ சார். அடுத்தது வந்து ஜானகிராமன் சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஜானகிராமன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஸ்கிரீன் டச் பண்றீங்க சார். அதுல மியூட் சிம்பிள், மைக் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. கௌதம் நீங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சொல்ல போற பாயிண்ட் வந்து சூரியன் புதன் செவ்வாய் வந்து கொஞ்சம் மோசமான அமைப்பு. எங்கன்னா மிதுனம் கன்னியில வந்து இருந்தா கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ஆனா இங்க செவ்வாய் ஆட்சியானங்காட்டி கொஞ்சம் நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன். நல்ல ஒரு பொண்ணோட ஜாதகம், வயசு வந்து 30, மாசம் 5 லட்சம் சம்பளம், சிங்கப்பூர்ல இருந்தாங்க. எல்லாம் இருக்கு, ஆனா கல்யாணம் ஆகல. அப்புறம் என்ன, சரி ஒரு குருநாதர்கிட்ட கேட்டு சொல்லும்போது, சரி 48 மாசம், சாரி 2 மண்டலத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போக சொன்னாங்க. 4 கிரிவலம் போகும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பவர் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ லக்னாதிபதி 8ல போனதுதான் நல்லது. ஏன்னா எல்லா வேலையும் தைரியமா இறங்கி செஞ்சிருப்பாரு. ஒரு தைரியத்தை கொடுக்கும் 8ஆம் இடம். ஏன்னா சுயசாரத்துல இருக்குங்காட்டி. அவ்வளவுதான் பாயிண்ட். வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவர் சுக்கிர திசையில கொஞ்சம் உடம்பு தொந்தரவு நிறைய வந்திருக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா 8ஆம் இடங்கிறது காசையும் கொடுத்து நோயையும் கொடுத்து செலவையும் கொடுக்கும். ஒரு 30 கோடி சம்பாதிக்கிறோம்னா 10 கோடி செலவு பண்ணிடும். அந்த மாதிரி அமைப்பு. ஓகேங்க சார். நன்றி. நன்றி கௌதம் சார். நல்ல நல்ல கோணத்துல ஆய்வு பண்ணிருக்கேன். தேங்க்யூ. அடுத்து சந்திரம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார் எல்லாருக்கும். நான் திருப்பி சொல்லணும்னு நினைச்சேன். எம்ஜிஆர் கணேஷ் சார் சொன்னாரு, மோகன் சார் கேட்டார் போல இருக்கு 7.5 சனி பத்தி. அதை பத்தி நானும் ஒரு சின்ன கருத்து சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சார் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொல்ற மாதிரி 7.5 சனிங்கிறது பெரிய கெடுதலை பண்ணும், இல்ல அஷ்டம சனி அப்படிதான் நம்ம பயப்படுறோம். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு சார். இப்ப 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு என்ன தசாபுக்தி இருக்கு, 2வது அவங்களுக்கு சனி தசையே நடக்கிறது. அந்த சனி வந்து அவங்களுக்கு வந்து வீக்கா இருக்கு. அதாவது சனி வந்து நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12ல மறைஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டு சனி இருக்கும்போது 7.5 சனி தசையும் நடந்து 7.5 சனி ஜென்ம சனி நடக்கும்போது அந்த மாதிரி அதே மாதிரி சந்திரன் பாதிக்கப்படும் போதும் பாதிப்புக்குள்ள அந்த 7.5 சனி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது. அதே சமயம் நம்ம பார்த்திருப்போம், அநேக திருமணங்கள் 7.5 சனியில ஜென்ம சனியில நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு வந்து அந்த சுக்கிரனோட அமைப்பு அந்த ஜாதகத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது
அது வந்து தசாபுக்தியில ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த ஏழரை சனியில ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது சனி வந்து பாதிக்கப்படாம நேட்டல் சார்ட்ல இருக்கணும். அப்ப வந்து ஏழரை சனி, அஷ்டம சனி போன்றவை கொடுக்கறது இல்ல. நம்ம ஏன் ஏழரை சனி, குரு பயிற்சி, சனி பயிற்சினா பாக்குற காரணமே, முக்கியமா சனி பயிற்சியை பாக்குற காரணமே அது சில சமயங்கள்ல சில பேருக்கு அவங்களுடைய தசாபுக்தி எல்லாத்தையும் பொறுத்து கெடுதல் பண்ணிடுறதுதான். அதனால முழுக்க மறுக்க முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க குரு அஷ்டமாதிபதி இந்த ஜாதகத்துல. அந்த குரு வந்து அஷ்டமாதிபதி அவர் செஞ்சிருக்கணும். ஆனா அவருடைய தசை வரலன்னு நினைக்கிறேன். அவருடைய தசை வரல, முதல்ல குழந்தையிலே வந்துட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் குரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குரு எங்க இருக்காரு? 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் பாக்குறது வந்து 11ஆம் இடம். தன்னுடைய 8ஆம் இடத்தை அவர் வேலையை செய்வார், இருந்தா கூட அவர் தசையில செய்வார். முதல் பாதியை 11ஆம் இடத்தை பாக்குறதுனால 11ஆம் இடத்து வேலையை செய்வார்னு எடுத்துக்கலாம். இங்க தசை வராதனாலையும் குழந்தையிலே வந்துட்டு போனதுனாலையும் குரு 11ஆம் இடத்தை பாக்குறதுனாலயும் குரு நல்ல 5ஆம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா நம்ம எடுத்துட்டோம்னா, 8ல மறைஞ்ச சுக்கிரன், கேது அவங்க எல்லாம் பெரிய கெடுதல் செய்யறதுக்கான காரணம் இல்லை. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இங்க சனி வக்கரமாயி கேதுவோட இருக்கார். அவர் இந்த லக்ன யோகர். லக்ன யோகரோட பார்வையும் சுக்கிரனும் கேதுவும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுல இருக்கு சார். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றிம்மா, நன்றி. அதாவது வேற யாரும் பேசுறீங்களா? இப்போது சந்திராமா பேசிட்டாங்க. ஜானகிராமன் சார் ஹலோ அன்மியூட் பண்ண முடியலையா? ஹலோ வணக்கம். ஹலோ இந்த ஒரு gap இருக்கு. அதான் இவருக்கு வந்து சார் சொன்ன நான் மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். அஹ், அதாவது லக்னாதிபதி வந்து இவருக்கு மறைஞ்சிருந்தா கூட இவரு தான் வெளிநாட்டுல இருந்தாரா அப்படிங்கிறத, அதுகிட்ட இங்கதான் இருந்தாரா அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். லக்னாதிபதி மறைஞ்சு சுக்கிரன் கேதுவோட இருக்கும்போது வெளிநாட்டுலயும் இருந்திருக்கலாம். அதாவது லக்னாதிபதி மறைஞ்சாலே வந்துட்டு அவங்களுக்கு ஆயுள் பங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ பேருக்கு லக்னாதிபதி மறைஞ்சு வெளியூர் வெளிநாட்டுல அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் நல்ல மேன்மை அடைஞ்சிருக்காங்க. சுக்கிரன் வந்து வாங்கியிருக்கிற சாரமும் பார்த்தோன்னா சுயசாரம் தான் வாங்கியிருக்கு இல்லையா? சுக்கிரன் சுயசாரம் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் சுயசாரம்ங்கிறது லக்னம் வந்து வலுவாவே இருக்குங்களா? ஏன்னா லக்னத்தை வந்துட்டு லக்னாதிபதி 8ல மறைஞ்சா கூட லக்னத்தை வந்து குரு பாக்குறது. குரு வந்துட்டு 5ஆம் பார்வையா 11, 9ஆம் இடம், 11ஆம் இடம், லக்னம் எல்லாத்தையுமே குரு பார்க்கும்போது குரு பார்வைக்கு வந்து எப்பவுமே அந்த கோடி புண்ணியம் ஒன்று, குரு பார்க்கில் குற்றம் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி லக்னத்தை குரு பார்க்கறதேங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே மாதிரி யோகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது, சனி வக்ரமாயி ராகுசாரம் வாங்கி ராகுவோட இருக்கிறதுங்கிறது சனி தசையிலும் ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. சனி தசைக்கு அப்புறம் வந்து புதன் தசை, புதன் 7ஆம் இடத்துல இருக்கு. புதன் அவர் சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து அனுஷம் சாரம், புதன் வந்து இருக்கிறதுனால சில கருத்து வேறுபாடுகள் வந்துக்கலாம். புதன் வந்து புதனோட சுயசாரமே, புதன் சுயசாரம்ங்கிறது வந்து 2, 5 குடையராகவும் போயிட்டார். நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு புதன் 7ஆம் இடத்துல போய் இருந்து. ஏன்னா அசுப ஆதித்யம் பெற்றாலாவது புதன் தசையில் ஏதாவதுன்னு சொல்லலாம். புதன் வந்து 2 குடைவன் 5 குடைவன் ஆகி 5ஆம் இடத்துல குரு இருக்கு. 7ஆம் இடத்துல புதன் வந்து சுயசாரம் வாங்கி இருக்கிறது. செவ்வாயும் புதனும் ஒன்றுக்கொன்று வேதகனா இருந்தா கூட செவ்வாய் வந்து சனிசாரம் வாங்குறதுனால அந்த இடத்துல யோகத்தை பண்றாரு. சனி யோகக்காரங்கிறதுனால புதனும் நல்ல ஒரு பலனையும் கொடுத்திருக்காரு. புதன் தசைக்கு அப்புறம் வந்து கேது தசை, கேதுவும் அவருக்கு நல்லாவே இருந்திருக்கு. அப்படிங்கும்போது கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரிய தசையும் நன்னா இருந்திருக்கும். சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது சூரியன் வந்து 4 கூடிய சுகஸ்தானாதிபதி ஆகி ஒரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். கேட்டேன்னா இப்ப வர சந்திரன் வந்து இப்ப 3, 8 குடைவர் ஆகிறார். இந்த சிறலக்கணத்துக்கு 3, 8 குடைவர் மாரகாதிபதிங்கும் போது இந்த 3ஆம் இடத்துக்குரியவர் சந்திரன், 8 குடையவர் குரு. அப்படிங்கும்போது இந்த சந்திரன் வந்து இப்ப 7 நாட்டு சனியாவும் இருந்து 3 குடைய தசாவும் நடந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது சில உடல் பாதிப்புகள் வந்து ஹெல்த் ரீதியா இருக்கலாமோ அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து. சக்தி கணேசன் சார். ஓகேம்மா, ஓகே. முக்கியமா வந்து ரொம்ப லென்த்தா வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டா பேசுங்க ப்ளீஸ். அடுத்தது வந்து பூபதி சார், வணக்கம். நான் இப்பதான் வந்து எனக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, தாம்பூலத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டான். ஓகேம்மா, ஓகே. அடுத்தது பூபதி சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ஜாதகத்தை சார் போட்ட உடனே இது யோக ஜாதகம் தெரிஞ்சது. அதுக்கு ஒரே காரணம் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும், லக்னத்தை பார்த்துட்டாரு, பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் 2வது குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியும் வக்ரமாயி ராகு கூட சேர்ந்திருந்தாரு. வாங்கின சாரமும் ராகு சாரம் வாங்கின பிரமாதம் வச்சு. எனக்கு ஒரே டவுட்டு, புதன் தசை எப்படி சிறப்பா வேலை செஞ்சிருக்கும்? ஏன்னா அவர் பகை வீட்டுல போய் உட்காந்துருக்காரு, நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பகை வீட்டுல உட்காந்துருக்காரு, அது எப்படி வந்து சிறப்பா வேலை செஞ்சிருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சார் சொன்னாரு
ஆட்சி பெற்றோர் கூட இருந்ததுனாலையும் சுயசாரம் வாங்கினாலையும் ஆட்சி பலத்துல பாதி பலம் வந்துருன்னு அந்த பாயிண்ட் எனக்கு புதுசா இருக்கு. அதாவது சுயசாரம் வாங்கினா ஆட்சி பலத்துல பாதி வந்திருக்குன்னு, பிளஸ் ஒரு பகை வீட்டுல இருந்தாலும் தசை சிறப்பா வேலை செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். மிக்க நன்றி. மற்றபடி ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுச்சு சார். அவரோட நம்ம தொடர்ந்து கவனிச்சு வந்தோம்னா இது பார்த்த உடனே யோக ஜாதகம். குரு பார்த்துட்டாலே கோடி குற்றம் நீங்கிடுச்சு. சனி வக்ரமாயி ராகுவோட சேர்ந்தார் குடும்பஸ்தானாதிபதி. அந்த புதன் வேலை செஞ்சது இன்னைக்கு எனக்கு புதுசு சார், ரொம்ப புதுசு, ஆச்சரியமா. இல்ல சார், ஸ்தான பலத்துல ஒரு டைப் வந்து சுயசாரம். ஓகே சார். சுயசாரம் என்பது ஸ்தான பலத்துல ஒரு வகை. இல்ல சார், அவரை தெரியும் பகை வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நான் அப்படி இல்ல, நினைச்சேன். அது அங்க ஸ்தான பலம் கிடைச்சிருது இல்ல, செவ்வாய் ஆட்சி இல்லைங்களா, அது ஒரு பாயிண்ட். ஈவன் அந்த இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரம் கிடையாது, விசாக நட்சத்திரத்துல புதன் நினைச்சுன்னா சிக்கல். அஷ்டமாதிபதி நட்சத்திரம்ல 5 கூட 8 கூட கால ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சிக்கல் கொடுத்துரும். அது 5ல வேற குரு நிக்கிறது இல்லையா, அப்போ பிள்ளைகளால தொந்தரவு கொடுத்துடலாம், அல்லது வேற ஏதாவது கோணத்துல யோசிக்கலாம் நம்ம. சோ புதன் சுய நட்சத்திரம் சுயசேத்திரம் ரெண்டுமே ஸ்தான பலத்துக்கு சமம். ஈவன் வீடு கொடுத்தவன் ஆட்சி. ஸ்தான பலன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா திரிகோணாதிபதி இல்லைங்களா, அப்படிதான் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கணும் சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது இளங்கோ சார். சார் நம்ம அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம சார் சொன்ன இன்னொரு பாயிண்ட் யாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலன்னு நினைக்கிறேன். சுக்கிரன் லக்னாதிபதியா இருக்கான், அது கெடுதல் செய்ய மாட்டான்னு ஒரு பார்வை இருக்கு. மறைவு 8ல மறைவு இல்லை, அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு சார், அதாவது 6ஆம் அதிபதி 8ல நிக்கிறான் சார், அது யோகம் தானே? கண்டிப்பா சார். அத சொல்ல விரும்புறேன் சார், அவ்வளவுதான். தேங்க்ஸ் சார். நல்லது, தேங்க்யூ சார். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 9:40. சக்தி சார், ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் சின்ன அடிஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா முடிச்சிருங்க சார் ப்ளீஸ். ரொம்ப ஷார்ட்டு. குழந்தைய பத்தி சொல்லும்போது சார் சொல்லும்போது இன்னொரு இதுவும் சொன்னார். அதே விருச்சிக லக்னமா இருந்து அதே 11ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா, 5ஆம் அதிபதி குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா கன்னியில, அப்ப வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி, குழந்தை இருக்கு அதுங்கிற மாதிரி சொன்னாரு. அது கூட வந்து பிளாட் எஸ்ன்னு சொல்ல முடியாது சார், அதுவும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னம் 11ல குரு இருந்து குழந்தை இருக்கவங்களும் நான் பார்த்திருக்கேன். ஐ ஹேவ் த ஹாரோஸ்கோப் ஆல்சோ வித் மீ. அதனால இதுதான் ஒரு இது சார் சொன்னது, முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான் இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். இதுதான் ஆணைக்கு அறங்கிற மாதிரி பூனை குதிரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதிவிலக்கு எங்க அப்ளை ஆகும் என்னங்கிறது பார்த்து சொல்லிட்டீங்கன்னா தான் அது கிரேட்டா இருக்கும். ஏன்னா இப்ப சார் சொன்னதுலேயே இப்ப இந்த மாதிரி இருந்தா குழந்தை இருக்காதுன்னு இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அது அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். விருச்சிக லக்னம் 11ஆம் இடத்துல குரு, குழந்தைங்க இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். இருக்கலாம் சார். அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது சார் சொன்னது வந்து புதன் வீட்டுல தனித்த 5க்கு அதிபதியா போய் மாட்டிக்கிச்சு, அந்த இடத்துல ஸ்தானம் கிடைக்கல அப்படின்னா 5க்கு அதிபதி தனித்த குரு 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா குழந்தை இருக்கிறது கஷ்டம் சொன்னாரு. ஆனா குழந்தை இருக்கிறவங்களும் பார்த்துருக்கேன். அதுதான் சார், புதனோட நிலைமையை பார்க்கணும், குருவோட சாரம் பார்க்கணும், தசா புத்தி ஈவன் அந்த இடத்துல பார்க்கணும். இதே குரு சாரம், இதே சூரியனுடைய சாரம் குரு. ஓகே சார், நம்ம வீடு கொடுத்தப்போ 10ல இருக்கான். ஓகே சார், அந்த ஜாதகத்தை கொடுங்க, நம்ம ஆய்வு பண்ணுவோம். ஓகே சார், ஓகே நம்ம அனுப்பிவிடுங்க சார், நம்ம அதை குரூப்ல போட்டு நம்ம ஆய்வு பண்ணுவோம். அதுல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுல விதிவிலக்குகள் எப்படி வேலை செஞ்சிருக்கு. இப்ப சார் சொன்னது அதுதான் வேற என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்குன்றதை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எப்பயும் சாரோடைய வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல எப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்குமோ அதே மாதிரியே நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேக்சிமம் 63 பேர் தான் வந்தாங்க. டாப் ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் வந்து 63. இது 2 குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம். நம்ம சாருடைய ஆப் மெம்பர்ஸ், அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடியவங்க, பிரீமியம் மெம்பர்ஸ் இல்லாம நம்ம சிஆர்ல இருக்கக்கூடியவங்க, ஜெனரல் மெம்பர்ஸ் 2 பேருக்கும் ஷேர் பண்ணி 63 தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது நமக்கு தேவை. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தினால் எல்லாரும் வருவாங்களா, அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஏன்னா டைமிங் தேவை அப்படின்ற மாதிரி சார்கிட்ட பேசியிருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல அதுக்கான அறிவிப்புகளும் கண்டினியூஷனா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது குழுவில் கூட உங்க சந்தேகங்கள் எதுனா இருந்தாலும் கேளுங்க. நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு எப்படி பிரீமியம் மெம்பரா ஆகிறதுன்ற தெரியலன்ற மாதிரி எனக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸா எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருந்தது.
ஒன்றும் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஆஸ்ட்ரோ சின்னராஜ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோவை டச் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிறதுக்கான டிஸ்பிளே காட்டிடும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கோ அல்லது பெங்களூர் கணேஷ்குமார் சாருக்கோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்கனாலே போதும். அதுக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம சண்டே மீட்டிங், அப்புறம் நம்ம சுழலும் சொல்லரங்கம், இதெல்லாம் நம்ம சிஆரில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான தகவலும் சார்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்றத விட நம்ம குழு உறுப்பினர்கள் பேசலாம் அப்படின்றது தான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அந்த முடிவில் அந்த டிசிஷன் ஏற்கனவே சொன்னது தான். குழு உறுப்பினர்களை வந்து நம்ம அவங்களுக்குள்ளார டிபேட் மாதிரி கொண்டு போகலாமா, அல்லது இதை மாதிரி சிங்கிள் ஜாதகம் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்க வைக்கலாம், அல்லது நம்ம டெய்லி ஹாரோஸ்கோப் வந்து நம்ம டிஸ்கஷன் கொடுக்குறோம், அதை கிரிட்டிக்கலாக இருக்கிற ஹாரோஸ்கோப்பை எடுத்து போடலாம். இப்போ கௌதம் சார் சொன்னார், கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு ஜாதகத்துக்கு வந்து சார் வந்து இந்த பரிகாரம் சொன்ன உடனே ஆயிடுச்சு, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் இருந்தவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னார். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டாக இருக்கிற ஜாதகத்தை கூட நம்ம இந்த மாதிரி சண்டே மீட்டிங்ஸோ அல்லது வியாழக்கிழமை மாதிரி சொல்லணும் சொல்லறதுலேயே போட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் நம்ம டெய்லி ஹாரோஸ்கோப் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா சிஆரில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உறுப்பினர்களுடைய பங்கேற்பு மிகவும் குறைவு, அதுவும் வருத்தத்துக்குரியது. அதில் வேற என்ன மாதிரி சிக்கல் இருக்கு, எதனால ஜாதகங்கள் பதிவு செய்வதில்லைன்றதையும் சொல்லுங்க. எல்லாருக்கும் பர்சனல் ஒர்க் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தொடர்ச்சியான பின்தொடர்பாளர்கள் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த். அதை நம்ம யார் ஃபாலோ கரெக்டாக கொண்டு போறீங்க. டெய்லி பங்கேற்பாளர்கள் நம்ம ஒரு குழு வச்சிருக்கோம், அந்த குழுவில் இருக்கிறவங்க கூட அதுக்கு பதில் அளிக்கிறது இல்லை. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு அப்பயும் அதையும் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பல்தரப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளார ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இது கிடையாது. பட் ஆனால் நான் இது ஒரு டிஸ்பிளே பண்ணுறேன், உங்க காதுக்கு வருன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வேற எதனாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக கேளுங்க, கணேஷ்குமார் சார்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான். மற்றபடி நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு கொண்டு வந்துட்டோம். எல்லாருடைய பங்கேற்பு அப்படின்றத விட நம்ம அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஜாதகத்தை கவனிச்சு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய புரிதல்கள், நிறைய வித்தியாசமான கோணத்துல நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தது எப்படி எப்படிலாம் நம்ம அதை அணுகியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட்ஸ்லாம் கிடைச்சது இன்னைக்கு. அது ஒரு வட்ட மகிழ்ச்சி. மீண்டும் வந்து தசாபுக்தி நடக்காம எதுவும் நடக்காதுங்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸான ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது எதை நம்ம டிபெண்ட் பண்ணி கொண்டு போறோம், எதை நம்ம வந்து சரியா அணுகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சிஆர்லையும் சொல்லுங்க, கணேஷ்குமார் சாருக்கும் சொல்லுங்க, இல்லை எனக்கும் சொல்லுங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம ப்ரோக்ராம்ஸ் எப்படி கொண்டு போகலான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு இது போன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. சாருனுடைய சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு இது என் பண்ண முடியல, சார் தான் வரணும்னு நினைக்கிறேன், அதை கேட்டுக்கிறேன். சரி, நீங்க வெளியில போகலாம். அது டைம் இருக்கிறவங்க நீங்க வெயிட் பண்ணாலும் பண்ணுங்க, சார் என் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் நன்றி. இரவு வணக்கம்.
விக்னேஸ்வரன் வணக்கம்.